ஓகே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தரே, உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு கூட்டமாய் எங்களை ஒரு குடும்பமாய் ஆண்டவரே ஒன்று சேர்த்ததுக்காக நன்றி பிதாவே. அப்பா, இதோ இந்த பைபிள் ஸ்டடியில நாங்க கலந்து கொள்ள அப்பா நீர் பாராட்டின கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. அப்பா, ஒவ்வொருவருக்கும் அந்த நேரத்தை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு வாரமும் அப்பா அது தவறாமல் நடக்க நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, இது இன்று ஆண்டவரை நீங்க லூயிஸ் சாருக்கும் அம்மாவுக்கும் ஆண்டு திருமண நாள் காண்பதாக அப்பா இன்னும் அவங்களுக்கு நீங்க சுகத்தையும் பலத்தையும் அப்பா நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, இன்னுமாய் ஆண்டவரே, இன்னும் அநேகரை ஆண்டவரே அவர்கள் அப்பா இந்த இதில் வழிநடத்த நீங்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமையாக முக்கிய செலுத்துகிறோம். உங்கள் மீட்பரும் ரட்சகரும் உங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இருக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. லாஸ்ட் வீக்கே நம்ம இதை ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சிருந்தது. அதாவது நம்ம கார்த்திகேயன் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. கார்த்திகேயன் மறுபடியும் அந்த கொஸ்டின் மட்டும் கேட்டுறீங்களா நீங்க? சார், இப்ப இந்த லூக் வந்து நிறைய இதுல வந்து சில பைபிள்ஸ் எல்லாம் வந்து லூக் வந்து ஜென்டைல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அந்த பிரசங்கம் பண்ணும் போதும் வந்து அந்த லூக் இப்ப இப்ப மத்தேயு வந்து அவர் இயேசு கிறிஸ்துவ ராஜாவாக காமிக்குது, ஒரு இது வந்து அவர் வந்து ஒரு ஊழியக்காரனா காமிக்குது, ஒரு இதுல மனிதனா காமிக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு இதுல வந்து இது புறஜாதிகளுக்கு, ஏன்னா புறஜாதிகள் லூக் வந்து புறஜாதி, அவர் புறஜாதிகளுக்கு வந்து இது பண்ண இது காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பிரசங்கம் ஒரு மாதிரி இது சொல்றாங்க. சரி, அதுதான் வந்து லூக் ஜென்டைலா அப்படின்னு. ஓகே. சோ இப்ப இந்த கேள்வி லூக் வந்து புறஜாதியா அப்படின்ற கேள்வியே வந்து நிறைய பேருக்கு தோணிருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய மெயினான இஷ்யூவோ இல்ல அந்த மாதிரி எதுவுமே நார்மலா சபையில இருக்கவங்களுக்கு தோன்றது கிடையாது. ஒரு சிலருக்கு தான் வந்து புறஜாதியாகிய லூக், அப்படி லூக் வந்து ஒரு புறஜாதின்ற ஒரு கான்செப்டே வருவாங்க. அப்படி வரும்போது இப்ப இந்த ரைட் டிவிஷன்ல வந்து சிலருடைய தாட் என்ன அப்படின்னும் போது 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து வேதாகமத்தை ஒரு புறஜாதி எழுத முடியாது, அது ஒரு யூதருக்கு தான் அப்படின்ற மாதிரி, யூதர்கள் தான் எழுதியிருக்காங்க, எல்லாமே யூதர்கள் தான் எழுதியிருக்கிறது, அதனால லூக்கா வந்து ஒரு புறஜாதியா ஒரு கேள்வி. அப்படி புறஜாதியா இருந்திருந்தாருன்னா லூக் மட்டும்தான் வேதாகமத்துல வந்து ஒரு புறஜாதியா இருந்து பைபிள்ல ஒரு போர்ஷனை எழுதியிருக்காரா, ஒரு நிருபத்தை எழுதியிருக்காரா, காஸ்பல் எழுதியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அது 2வது கேள்வி இருக்கு. ஸோ இப்படி லூக்கினுடைய காரியங்கள்ல நிறைய கேள்விகள் அதை சுத்தி இருக்கு. அதுலயும் இப்ப இந்த ரைட் டிவிஷன்ல வந்து இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு குழப்பம் வரக்கூடியது அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கடந்த நாட்கள்ல வந்து 4 சுவிசேஷங்கள்லயும் இயேசு கிறிஸ்து வந்து புறஜாதிகள் கிட்ட போகவே இல்லை. அப்படி போயிருந்தாருன்னா அவர் நியாயப்பிரமாணத்தை மீறினவரா இருப்பாரு. புறஜாதிகளோட அவரு பந்தி இருக்கல. பாவிகளும் ஆயக்காரங்களும் சொல்றது எல்லாமே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான். ஏன்னா பேதுருவும் கூடவே தான் இருந்திருக்கிறாரு. பேதுரு வந்து 10வது அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல கொர்நேலிய வீட்டுக்கு போக சொன்ன போதே போக மாட்டேன், அது ஒரு யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கு புறஜாதியோட போறது, புறஜாதி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற சம்பவம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல வருது. அதுக்கப்புறம் அவருக்கு 3 தடவை தரிசனம் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து சரின்ட்டுன்னு போறாரு. அப்ப இது எதை ப்ரூவ் பண்ணுதுன்னா, அவர் அந்த சம்பவம் வந்து 10வது அதிகாரத்துல வர சம்பவம் வந்து ஒரு ஆணித்தரமான ப்ரூஃப் என்னன்னா, அதுக்கு முன்னாடி அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து போய் எங்கெல்லாம் பந்தி இருந்தாங்களோ, சாப்பிட்டாங்களோ, யார் வீட்டுக்கெல்லாம் போனாங்களோ, அதுல எதுவுமே புறஜாதியாரோட வீடு கிடையாது அப்படின்றது அதுல இருந்து ஊர்ஜிதமாகுது. ஏன்னா ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவோடவே போயிருந்தாருன்னா அப்போ கொர்நேலி வீட்டுக்கு போறதுக்கு அவருக்கு ஒரு பெரிய இஷ்யூ இருந்திருக்காது. ஏன்னா அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்ம இருக்கும் போதே போயிருக்கிறாரே அப்படின்னும் போது அவருடைய ஃபாலோயரான பேதருக்கு அது பெரிய இஷ்யூவா இருந்திருக்காது. அந்த சிறுமந்தை குரூப்புக்குமே அவங்க ஃபாலோ பண்ணியிருந்த அந்த சிறுமந்தைன்ற பேரே வந்து நம்ம இப்ப ரைட் டிவிஷன்ல தான் நிறைய அதை சொல்றோம். மற்றபடி பொதுவா வந்து அந்த ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த சிறுமந்தைன்ற அளவுக்கு அந்த டேர்ம் போக மாட்டாங்க. ஆனா நமக்கு வந்து தெளிவா அது உங்களுக்கு இருந்த பேர் வந்து சிறுமந்தை. அப்ப அந்த சிறுமந்தை குரூப்ல வந்து இயேசு கிறிஸ்துவோட இருந்தப்ப அவங்க யாரும் புறஜாதியோட போகல அப்படின்றது நம்ம இப்ப ரைட் டிவிஷன் மூலமா பார்த்துக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு கேள்வி என்னன்னா, லூக்கா ஒரு புறஜாதியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்களே, அப்போ லூக்கா வந்து புறஜாதியா இருந்தா
இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவர் லூக்காவும் எழுதியிருக்காரு காஸ்பல், ஒரு கேள்வி. அந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால லூக்கா வந்து உண்மையிலேயே ஜென்டைலா இல்ல யூதரா, அவர் யாரு, எதுக்காக எழுதியிருக்காரு என்னன்றத நம்ம பாத்துக்கலாம் இந்த இதுல. ஸோ இந்த ஜஸ்ட் இந்த இன்ட்ரோ, இந்த லூக்னுடைய டவுட்டை முடிச்சுட்டு நம்ம ரெகுலர் பைபிள் ஸ்டடிக்கு டைம் போது கண்டினியூ ஆகலாம் இன்னைக்கு. ஸோ முதல் வந்து லூக்கா வந்து ஒரு புறஜாதியா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, லூக்கா புறஜாதியா இல்லையா அப்படின்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொலோசியர் 4:14 யாராவது எடுத்து படிக்கலாம். கொலோசியர் 4:14. பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஓகே, இது வந்து பவுல் வந்து கொலோசியர் எழுதும் போது அந்த கடைசியில் எல்லாரையும் வாழ்த்துக்கள் சொல்றதை பத்தி எழுதிட்டு வரும்போது பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும்ன்றாங்க. ஸோ அப்போ பவுல் வந்து அவர் வந்து ஒரு பிசிஷியன், ஒரு டாக்டர், வைத்தியன்னு சொல்லி கோட் பண்றாரு. அதை எழுதியிருக்கிறனால இன்னும் சில வசனங்கள்லாம் சேர்த்து வச்சு சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வைத்தியனா இருக்கிறவங்க வந்து யூதனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பொதுவா வந்து அந்த நியாய பிரமாணத்தின்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இருந்த டைம்ல வந்து யாருமே வந்து ஒரு யூதனானவன் வந்து மேக்சிமம் டாக்டர் ஆக மாட்டாங்க, வைத்தியன் ஆக மாட்டாங்க. அது புறஜாதி தான் மேக்சிமம் ஆவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு யூதனானவன் என்ன பண்ண வேண்டியிருக்கும், தீட்டானதுக்கு எல்லாம் விலக்கி இருக்கணும். பொதுவா வந்து யூதர்கள் வந்து மருத்துவம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து மருத்துவர் ஆனா அடுத்தவங்களை தொட வேண்டியிருக்கும், புண்ணுகளை தொட வேண்டியிருக்கும் இதெல்லாம். ஸோ அவங்க தொட்டாங்கன்னா அவங்களும் தீட்டா இருப்பாங்க. அப்படி அந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு அந்த ஊசிங் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அவங்க வந்து அன்கிளீனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லேவியர் வசனம் இருக்கு. அந்த இதையும் ஒரு வாட்டி வாசி பார்த்தலாம். லேவியர் ஆகமும் 13வது அதிகாரம், லேவியர் ஆகமும் 13வது அதிகாரம் 9ல இருந்து 11 வசனம் வரைக்கும். அது அதிகாரம் ஃபுல்லாவே அதை பத்தி தான் வருது. நம்ம ஒரு 3 வசனம் மட்டும் ஒரு ஷார்ப்பா பாத்துக்கலாம். குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து, தோலிலே வெள்ளையான தடிப்பு இருந்து அது மயிரை வெண்மையாக மாற பண்ணிற்று என்றும், அந்த தடிப்புள்ள இடத்திலே ரண மாம்சம் உண்டென்றும் கண்டால் அது அவன் சரீரத்தில் உள்ள நாள்பட்ட குஷ்டம், அவன் தீட்டுள்ளவன். ஆதலால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். இது வந்து வெறும் ஆசாரியன் வந்து காமிச்சு ஆசாரியன் பார்த்துட்டு இவன் தீட்டுள்ளவன், இவன் தீட்டு இல்லாதவன் அப்படின்றது. இந்த அதிகாரம் ஃபுல்லாவே அப்புறம் ஃப்ரீ டைம் இருக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா யாரு தீட்டு இருக்கவன், எப்படி இருக்கணும் அவன் ஸ்கின்னு, இந்த மாதிரி எல்லாம் சில காரியங்கள்லாம் வருது. ஸோ இந்த ஏதோ ஒரு இதுல கார்த்திகேயன் இல்ல கார்த்திகேயன் இதுல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வந்து அது மியூட் பண்ணிட்டேன் நானு. கார்த்திகேயன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா திரும்ப அன்மியூட் பண்ணிட்டு கேட்டுங்க. ஏன்னா உங்க இதுல இருந்து ஏதோ ஒரு எரச்சல் சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு, அதனால மியூட் பண்ணி. ஓகே, ஸோ இந்த காரியங்கள்லாம் படிக்கும் போது ஒரு யூதனானவன் வந்து யூஸ்வலா வந்து வியாதியஸ்தர்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது, பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அவங்களெல்லாம் வந்து ரொம்ப தொடமாட்டாங்க. அப்படி தொட்டாங்கன்னா அவங்க அன்கிளீன், அசுத்தமாயிருவாங்க. அப்ப அவங்க தீட்டுள்ளவர்களானாங்கன்னா அவங்க வந்து 3 நாளைக்கு, 1 வாரத்துக்கு, 2 நாள்னு நிறைய எது தீட்டுக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு பொதுவான கருத்து என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு யூதனானவன் வந்து வைத்தியனா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் வைத்தியனா இருந்தா அவன் வந்து நோயாளிகளை தொட வேண்டியிருக்கும், தீட்டான காரியங்கள் எல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால லூக்கா வந்து பவுல் வந்து ஒரு வைத்தியன் அப்படின்னு சொல்றதுனால லூக்கா வந்து ஒரு யூதனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஏன் இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, ஏன் லூக்கா வந்து ஒரு யூதனா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்துருக்கு. இப்ப இதே வந்து பேதுருக்கோ இல்ல யோவானுக்கோ இந்த இஷ்யூ வரல, லூக்காக்கு மட்டும் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து லூக்கா வந்து ஒரு வைத்தியன் அப்படின்னு பவுல் சொல்றதுனால ஒரு வைத்தியனானவன் வந்து ஒரு யூதனா இருக்க வாய்ப்பு இல்லை, அது ரொம்ப கம்மி. அதனால வந்து அவன் யூதனா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் காரணம். அடுத்து 2வது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு புறஜாதி வந்து தேவனிட வார்த்தை எழுத முடியுமா அப்படின்றது.
இப்ப லூக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இதுல வந்து யூதன் கிடையாது அப்படின்னு பாக்குறோம். அப்போ ஒரு புறஜாதியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப புறஜாதி வந்து தேவனுடைய வார்த்தையை எழுத முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, ஒரு சில வசனத்தை வச்சு ஒரு கான்செப்ட் உருவாச்சு. என்ன அப்படின்னா வந்து வெறும் இஸ்ரவேலர்கள் மட்டும்தான் வந்து வேதத்தை எழுத முடியும், இல்லாட்டி இஸ்ரவேலுடைய ராஜாக்கள் மட்டும்தான் வந்து வேதத்தை தங்களுக்கு எழுதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு ஒரு வசனம் என்ன இருக்குன்னா, உபாகமத்துல 17வது அதிகாரம் 18ல இருந்து 20வது வசனம் வரைக்கும். தமிழ்ல 19-20 வருது. தமிழ்ல 19-20. இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்கு தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். இது வந்து மோசே உபாகமத்துல சொல்லும் போது சொல்லப்பட்ட ஒரு கட்டளை. என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரவேலுக்கு யார் ராஜாவா வருவாங்களோ அவங்க ராஜாவா வர்றவங்க வந்து இந்த இது சொல்லும் போது இஸ்ரவேலுக்கு ராஜா கிடையாது. ஆனா ராஜாவா யார் வருவாங்களோ வரும்போது அவங்க ராஜ்யபாரம் பண்ணும்போது அவங்க வந்து நீடித்து வாழ்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் அவங்க என்ன பண்ணணும், லேவியனாகிய ஆசாரியரிடத்தில் நியாயப்பிரமாண நூல் இருக்கும். ஏன்னா இந்த ஆரோன் அந்த ஃபேமிலியில வரவங்கிட்ட தான் நியாயப்பிரமாண நூல் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் வீட்டுல ஒரு 4 பைபிள் 5 பைபிள் மொபைல் எல்லாம் எல்லாருக்கும் அந்த மாதிரியான கான்செப்டே கிடையாது. அப்ப கைப்பட எழுதி எங்கேயாவது ஒரு தேவாலயத்துல ஒரு தோல் சுருள் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க வாசிக்கிறதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் அது வந்து லேவியர்கள் கையில இருக்கும். அவங்கதான் வந்து அதை வாசித்து பிளஸிங்ஸ் கொடுப்பாங்க, வாசித்து சொல்லுவாங்க. ஸோ இது தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறது ஒரு லேவியனுடைய வேலை. அதனால லேவியர்கள் கிட்டதான் வந்து அந்த நியாயப்பிரமாண நூலினுடைய பிரதி இருக்கும். அதை வந்து ராஜாவா யார் வராங்களோ அவங்க லேவியர்கிட்ட இருந்து ஆசாரியன் இடத்திலிருந்து அந்த நியாயப்பிரமாண நூலை பார்த்து அவங்களுக்கு ஒரு காப்பி எழுதிக்கணும், பிரதி. அது வந்து அவங்க டெய்லி படிச்சு அதன் அடிப்படையில ராஜ்யத்தை நடத்தணும், இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு. அப்ப இந்த வசனத்தை வச்சு இஸ்ரவேலினுடைய அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை வந்து ஒரு லேவியன் கிட்டதான் இருக்கும். ரெண்டாவது அது ஒரு ராஜா தனக்கு ஒரு காப்பி எழுதி வச்சுக்கணும். அதனால இதுல புறஜாதிகள் யாருமே எழுத முடியாது தேவனுடைய வார்த்தைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ இந்த கான்செப்டின் அடிப்படையில லூக்கா வந்து ஒரு புறஜாதியா இருந்திருந்தா எப்படி எழுத முடியும், புறஜாதியா இருக்கிறதுனால எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வாதங்கள் இருக்கு. ஆனா இந்த இதுல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நியாயப்பிரமாண வார்த்தைகள். நியாயப்பிரமாண வார்த்தைகள்னா டெனாக் அப்படின்வாங்க. தமிழ்ல இந்த இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பென்டெடுக். அந்த 5 ஆகமங்கள் இருக்கு இல்லையா, அந்த 5 ஆகமங்களை தான் பத்தி இது சொல்லியிருக்கே தவிர மற்றபடி உள்ள புத்தகங்களை பத்தி, தீர்க்க தரிசனங்கள் சங்கீதங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, சோ இந்த புத்தகங்களை பத்தி சொல்லல. ஒண்ணு நியாயப்பிரமாண புத்தகத்தை பத்தி சொல்லியிருக்கு. ரெண்டாவது அந்த காலகட்டத்துல விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு, சட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாங்க. மீதி பேர்லாம் தேவன் அற்றவர்களும் அஞ்ஞானிகளுமா இந்த உலகத்துல இருந்தாங்க, தேவன் இல்லாதவர்களா இருந்தாங்க. அவங்களுக்கு தேவனும் கிடையாது, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எபேசியர்ல படிச்சிருக்கோம் நம்ம. சோ அவங்களுக்கு வந்து இது கொடுக்கப்படல ஒரு விஷயம். ரெண்டாவது இதுலயுமே வந்து லேவியர்கள் கையில தான் அந்த நியாயப்பிரமாணம் 5 ஆகம புத்தகங்கள் இருக்கும். அந்த 5 ஆகம புத்தகத்தையும் அவங்க அதை மாறி மாறி வாசிக்கணும். அதை வந்து ராஜா தனக்கு ஒரு பிரதியை எழுதி வச்சுக்கணும். இததான் வந்து சொல்லப்பட்டிருந்தது. இது வந்து ஒரு தவறான கான்செப்ட். ஏன் அப்படின்னா இதை வச்சு இந்த வசனங்களின் அடிப்படையில லூக்கா வந்து காஸ்பல் எழுதியிருக்கனால லூக்கா வந்து புறஜாதியா இருக்க முடியாது. ஏன்னா புறஜாதிகள் பைபிள்ல எழுதவே முடியாது, வெறும் இஸ்ரவேலர்கள் மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்றது ஒரு தவறான கான்செப்ட். ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டிலேயே தானியேலின் புத்தகத்துல நேபுகாத் நேச்சார் அவர் எழுதியிருக்காரு ஒரு அதிகாரத்தை. புரியுதா? நேபுகாத் நேச்சார் வந்து ஒரு பாபிலோனிய ராஜா, இஸ்ரவேலை அடிமைப்படுத்தி கொண்டு போன அந்த ராஜா. அவர் வந்து ஒரு அதிகாரத்தை தானியேல் நிருபத்துல எழுதியிருக்காரு. எடுத்து வாசிக்கலாம். தானியேல் 4வது அதிகாரத்துல
முதல் 5 வசனங்கள். முதல் வசனம் படிப்போம், அப்புறம் 4, 5 படிச்சுக்கலாம். தானியேல் 1, தானியேல் 4வது அதிகாரம் முதல் வசனம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. இப்ப இது யார் எழுதுறான்னு சொல்லிட்டு அந்த 4வது அதிகாரத்துல முதல் வசனத்துல இன்ட்ரோ போட்டுறாரு. நேபுகாத் நேச்சார் வந்து எழுதுகிறதாவது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 4வது வசனம் 5வது வசனம் படிச்சு பாருங்க. நேபுகாத் நேச்சார் ஆகிய நான் என் வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாய் இருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. சரி, இப்ப இந்த காரியம் வந்து தீர்க்க தரிசனத்தை பத்தி அப்படியே ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. நம்ம அந்த டாபிக் போல. அதனால இப்ப என்ன பாக்குறோம் அப்படின்னா, நேபுகாத் நேச்சார்ன்றது ஒரு பாபிலோனிய புறஜாதியான ஒரு ராஜா, இஸ்ரவேலை அடிமைப்படுத்தி கொண்டு வந்த ஒரு ராஜா, தேவாலயத்தை இடித்து அழித்த ஒரு ராஜா. அந்த ராஜா எழுதின ஒரு காரியம் தானியேல் 4வது அதிகாரத்துல பைபிள்ல இடம்பெற்றிருக்கு. அப்ப இந்த இஸ்ரவேல் அல்லாதவர்கள் வேதாகமத்தை எழுதவே முடியாது, அப்படி எழுதுனாங்கன்னா அவங்க இஸ்ரவேலரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற கூற்று இந்த வசனத்தின் அடிப்படையில தவறானது. அப்போ வேதத்துல புதிய ஏற்பாடுல இது வந்து பழைய ஏற்பாட்டுல, ஏன்னா இதனுடைய வேலிடிட்டி எங்க, இதனுடைய வேலிடிட்டின்னு தமிழ் என்ன சொல்றது, இதனுடைய நம்பகத்தன்மை இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு காரியம் இதனுடைய ஊர்ஜிதப்படுத்துறது எங்க வருது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து தானியேலில் சொல்லியிருக்கேன்னு சொல்லி தானியேலினுடைய நிருபத்தை வச்சு கோட் பண்றாரு மத்தேயு 25ல. அப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இயேசு கிறிஸ்து தானியேல் வந்து அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வேலிடேட் பண்ணி அதனுடைய நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தும் விதமா அவர் வந்து தானியேல் நிருபத்துல இருந்து எடுத்து தானியேல் சொல்லியிருக்கிறானேன்னு கோட் பண்ணதுல இருந்து இந்த தானியேல் புஸ்தகம், இந்த தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் வந்து இயேசுவால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். அப்ப வேதத்துல இது வேதத்திற்குள்ள அடங்கக்கூடிய ஒரு புஸ்தகம் தான். இந்த புஸ்தகத்துல தானியேல்ன்ற இதுல வந்து நேபுகாத் நேச்சார் ஒரு புறஜாதியா இருந்து இந்த நிருபத்தை, இந்த அதிகாரத்தை எழுதியிருக்கிறாரு. அப்ப புறஜாதிகள் வேதத்துல எழுதியிருக்கிற காரியம் பழைய ஏற்பாட்டுல இங்க இருக்கு. அப்போ லூக்கா எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கா? புறஜாதியா இருந்து அப்படின்னா கட்டாயம் இருக்கு. புறஜாதியாரா இருந்தாலும் வேதத்துல எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு லூக்காக்கு. இப்ப அடுத்தது முக்கியமா குறிப்பா லூக்காவை பற்றி 3 கருத்துக்கள் உள்ளது. நம்ம ஏற்கனவே லைட்டா பார்த்துக்கிட்டோம். 3 விஷயங்கள் இருக்கு லூக்காவை பத்தி. ஒண்ணு, லூக்கா வந்து புறஜாதியா அப்படின்ற டவுட்ல தான் இந்த நம்ம ஆரம்பிக்கிறோம், இல்ல அவரு யூதனான்ட்டுன்னு. சில வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லூக்கா வந்து ஒரு ஹெலினிஸ்டிக் ஜியூ அப்படின்ட்டு. ஹெலினிஸ்டிக் ஜியூ அப்படின்றது என்ன அப்படின்னா, நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாத ஒரு யூதர். அவர் யூதர் தான், ஆனா நியாய பிரமாணத்தெல்லாம் பின்பற்றல. அதனாலதான் அவர் டாக்டர் ஆகி ஸ்டீல் வந்தவங்களையும் தீட்டானவங்களையும் தொட்டு பார்க்கறாரு, வைக்கிறாரு. இது எப்படி சொல்றது அப்படின்னா, இன்னைக்கு அதாவது இந்த ஹிந்துக்கும் ஹிந்துத்துவாக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்ப எல்லா ஹிந்துவுமே வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கிடையாது. அப்ப எல்லா ஹிந்துக்களுக்கும் அவங்க ஹிந்துவா இருக்கிறாங்க, ஓகே அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. ஆனா அந்த வெறித்தனமா அந்த இதை ஃபாலோ பண்ணி வேர்ட் பை வேர்ட் ஃபாலோ பண்றேன். அதே மாதிரி முஸ்லிம்ஸ்லயும் இருக்காங்க, எல்லா இதுலயுமே வந்து கிறிஸ்டின்ஸ்லயும் இருக்காங்க. அதாவது பேரளவுல சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோமா அவ்வளவுதான், மற்ற எதுவும் கண்டுக்க மாட்டோம் அப்படின்றது வந்து அந்த ஹெலனிஸ்டிக் அப்படின்ற டைப்ல வரக்கூடியவங்க. மற்றபடி ஆண்டவருக்காக வேதத்தின்படி வேதத்துல இருக்கா நான் கட்டாயம் அதை செய்வேன், வைராக்கியமா இருப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து நார்மலான ஒரு கிறிஸ்தவங்க, நல்ல வைராக்கியமான கிறிஸ்தவங்க. அந்த மாதிரி லூக்கா வந்து ஒரு ஹெலினிஸ்டிக் ஜூ. அதாவது வேதத்தெல்லாம் ரொம்ப அந்த நியாய பிரமாணத்தெல்லாம் கண்டுக்காம மனிதாபிமானம் அவங்க லைஃப் அதை பார்த்துட்டு போற மாதிரியான ஒரு யூதன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கருத்து இருக்கு. அதனால லூக்கா வந்து டாக்டர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது அந்த அளவுக்கு வந்து பொதுவாகவே இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத ஒண்ணு. ஏன்னா அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து இயேசுவை பின்பற்றியும் நிருபத்தை காஸ்பல்ஸை எழுதி அந்த அளவுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவருக்கு அடிப்படையிலேயே யூத மார்க்கத்திலேயே நம்பிக்கை இல்லாத போது, அதனுடைய கொள்கைகளே அவர் எடுத்துக்கொள்ளாத போது, அதுல இருந்து வரக்கூடிய காரியங்களை, ஏன்னா அப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து
ஒரு புதுசா ஒரு மதத்தையோ இல்ல கிறிஸ்டியன்ஸ்ன்ற ஒன்னையோ ஸ்டார்ட் பண்ணவே வரல. அவர் வந்தது யூத மக்கள்கிட்ட யூத மதத்தினுடைய இதை சொல்லி அந்த ராஜ்யத்தினுடைய நிறைவேறுதலை தான் சொல்ல வந்தாரு. ஸோ அப்ப அதனால வந்து இவர் வந்து ஒரு ஹெலினிஸ்டிக் ஜூவா இருக்க வாய்ப்பு இல்லைன்றதுதான் அதிகபட்சமா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. புரியுதா? ரொம்ப ஃபாஸ்டா போறேனா? புரியுது இல்ல? புரியுதுங்கண்ணா. புரியுது. ரெண்டாவது காரியம், இது மொத்தம் 3 பார்க்கணும். ஒண்ணு வந்து லூக்கா வந்து ஒரு ஹெலினிஸ்டிக் ஜூவான்னு பார்த்தோம். அது கிடையாது. பொதுவான கருத்துல அது கிடையாது. ஹெலினிஸ்டிக் ஜூ கிடையாது. அப்ப லூக்கா வந்து ஒரு புறஜாதியா, லூக்கா வந்து ஒரு புறஜாதியா இருந்து இயேசுவை பின்பற்றி அவர் வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா பவுல் வந்து தன்னுடைய நிருபத்துல வந்து சொல்லும் போது விருத்த சேதம் உள்ளவர்கள் எல்லாம் தனியா சொல்லிட்டு வராரு. சொல்லிட்டு வந்துட்டு அந்த இதுல வந்து லூக்காவை சேர்க்காம தனியா லூக்காவை சொல்றாரு. உதாரணத்துக்கு நம்ம அந்த வசனம் படிப்போம். கொலோசியர் 4வது அதிகாரம் 10-11 வசனம். கொலோசியர் 4வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். என்னோடு கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை ஒரே நிமிஷம் இது 10ல இருந்து எடுத்திருக்கேன். நீங்க அதுக்கு முன்னாடி இருந்து பார்த்தா கூட ஒவ்வொருத்தர் பேரா சேர்த்து வந்துட்டே இருக்கும். அப்ப எல்லாம் சேர்த்து வந்துட்டே இருக்கும். இது வந்து லைனா லிஸ்டா அந்த பேர்களை சொல்லிக்கிட்டே வராரு. சரியா? இப்ப படிங்க. தொடர்ந்து படிங்க. அப்படியே இவனை குறித்து கட்டளை பெற்றிருக்கிறீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தான், இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரமும் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாய் இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். ஓகே, இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காரு? விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம். அப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் பேர் கொடுத்துட்டு விருத்த சேதனம் உள்ளவர்கள்ல இவங்க மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாளா இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தார்கள்னு சொல்றாரு லிஸ்ட். அப்ப இந்த லிஸ்ட்ல வந்து லூக்காவுடைய பேரை சொல்லல. விருத்த சேதனம் உள்ளவர்கள்ல இவர்கள் மாத்திரம்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்ப இவங்க மட்டும்தான் வந்து இவருக்கு விருத்த சேதனம் உள்ளவர்கள்ல இருந்து ஹெல்ப்புக்கு ஆறுதல் செய்ய வந்தவர்கள். அதுக்கப்புறம் அப்படியே 2-3 வசனம் கண்டினியூ பண்ணிட்டு 14வது வசனம் படிங்க. பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஓகே, இப்ப அது கண்டினியூஷன். இப்ப மேலையும் வந்து 10வது வசனம் 11வது வசனத்திலயும் வந்து யுஸ்து எனப்பட்ட இயேசுவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அப்ப அந்த பேரோட லூக்கா பேரை சேர்க்காம அங்க வந்து 11வது வசனத்துல விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் 2-3 பேர் சொல்லி அதுக்கப்புறம் வந்து பிரியமான வைத்தியன் ஆகிய லூக்காவும் தேமாவும் அப்படின்னும் போது இவங்க 2 பேர் இந்த பேர்ல வந்து லூக்கா பேரை வந்து விருத்த சேதனம் உள்ளவர்கள் லிஸ்ட்ல சேர்க்கல பவுல். அதனால விருத்த சேதனம் இல்லாத யூதரா இருக்கலாம், இந்த புறஜாதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, அவங்க புரியுதா? ஏன் வந்து விருத்த சேதனம் புறஜாதியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுக்கான காரணம் வந்து இந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள் லிஸ்ட்ல வந்து பவுல் வந்து அவரை சேர்க்காம இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லூக்கா வந்து ஒரு யூத மார்க்க அமைந்த புறஜாதியா, இங்கிலீஷ்ல வந்து ப்ரோசலைட்னு வாங்க இல்லையா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல கூட வரும் ப்ரோசலைட்ஸ் எல்லாம் வந்து இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி லூக்கா வந்து ஒரு புறஜாதியா இருந்து யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு புறஜாதியா அப்படின்றது ஒரு கேள்வி. ஸோ அப்போ வந்து நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லூக்கா வந்து சிரியா பட்டணத்துல சிரியா இதுல அந்தேகியா இருக்கு இல்லையா, அந்த அந்தியோகியால உள்ள ஒரு கிரேக்கர் புறஜாதி. அவர் தான் வந்து அதாவது லூக்காவுடைய ஆரிஜின் பிளேஸ் வந்து ஆன்டியாக் சிரியா, அந்த அந்தியோகியா பட்டணம். அங்கதான் வந்து கிறிஸ்தவர்களுக்கு அந்த சீஷர்களுக்கு முதலாவது கிறிஸ்தவர் என்ற பேர் வந்துச்சு. பவுலுடைய மெயின் மூலியம் அங்கதான் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஆன்டியாக்குன்ற இடத்துல இருந்து, சிரியன் ஆன்டியாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து அந்த டைம்ல வந்து ஏகப்பட்ட பேர் வந்து கிறிஸ்தவத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து
யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தாங்க. யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் அந்த டைம்ல அந்த சீரியன் ஆன்டியோக் பட்டணத்து போல இருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல கூட ஒருத்தர் வராரு, அந்தியோக்கியா பட்டணத்துல இருந்து வந்து யூத மார்க்கத்தை அமைந்தவர். அந்த மாதிரியான ஒரு அமைப்பா கூட லூக்கா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்கு. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 5வது வசனம் படிங்க. இந்த யோசனை இந்த ஆம். சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்க அமைந்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. அப்போ அந்த நிக்கோலான்றது யாருன்னா யூத மார்க்க அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவும் போது, அப்ப அவன் வந்து ப்ராப்பரா பர்த் படி அந்த 12 கோத்திரத்துல சேராதவன். ஆனா யூத மார்க்கத்தை அமைந்து கொண்டான். யூத மார்க்கத்தை அமைந்தனா ப்ராசலைட், அதாவது இது வந்து சிறுமந்தை கிடையாது. இது வந்து முன்னாடி இருந்தே யாரெல்லாம் வந்து யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளணுமோ அவங்க புறஜாதியா இருக்கிறாங்க, ஒரு கிரேக்கரா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த யூத சடங்குகளால் செஞ்சு அவங்க வந்து 12 கோத்திரத்துல சேர மாட்டாங்க. ஆனா யூத மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களா வரலாம். அப்ப அவங்களோட இவங்களுக்கு ஓகேவா இருக்கும் யூத மார்க்கத்தை பின்பற்றி வர்றவங்களுக்கு. அந்த மாதிரி அந்த டைம்ல வந்து அப்போஸ்தலர்கள் அந்த 2வது அதிகாரத்திலையும் பார்த்தாலும் இதே மாதிரி யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள்னு வரும். அந்த மேல் வீட்டறையில இருந்து எல்லாரும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கும் போது எல்லாரும் கூடி வந்திருந்தவங்களா இருந்தாங்க இல்லையா, அதுல வந்து யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் அந்த பெந்தைகோஸ்து பண்டிகை அன்னைக்கு அங்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்க அந்த டைம்ல யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதுலயும் இந்த அந்தியோக்கியா பட்டணம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அங்க இருக்கிறவங்க வந்து நிறைய இந்த யூதர்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு அந்த காலகட்டத்துல நிறைய பேர் யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து நிக்கோலேயோ. இந்த மாதிரி அநேகமா இதே அந்தியோக்கியா பட்டணத்தை சேர்ந்த லூக்காவும் அதே டைம்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி யூத மார்க்கத்தை அடைந்திருக்கலாம். ஸோ அப்ப யூத மார்க்கத்தை அமைந்தவனாய் இருந்திருக்கலாம் யாரு, லூக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பார்க்க வேண்டிய விஷயம், லூக்கா வந்து இந்த 12 அப்போஸ்தலர்கள் இருக்காங்கல்ல, இவங்கள்ல ஒருத்தர் கிடையாது லூக்கா. 12 அப்போஸ்தலர், இயேசுவை பின்பற்றி வந்த 12 அப்போஸ்தலர் ஒருத்தர் கிடையாது. அதே மாதிரி வேற எங்கேயும் லூக்காவை பத்தின ஸ்பெஷலா அந்த சீஷர்கள் மத்தியில பேச்சு எதுவுமே கிடையாது. ஆனா அவர் எப்படி அந்த லூக்கா காஸ்பல் ஆஃப் லூக்காவினுடைய சுவிசேஷத்தை எப்படி எழுதுனன்னு சொல்றாருன்னா, அவர் ஆராய்ச்சி செஞ்சு கேட்டு விசாரிச்சு அதன்படி எழுதியிருக்கிறேன் அப்படின்றாரு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, லூக்கா ஒருத்தர் தான் அப்போஸ்தலர் இந்த அப்போஸ்தலன் ஆகிய பவுலை வந்து பின்பற்றி கடைசி வரைக்கும் அவரோடைய போய் இருந்து அவருடைய ஊழியம் செஞ்சு அதுக்கப்புறமா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அவர் எழுதுறாரு லூக்கா எழுதும் போது. ஸோ அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வசனம் பார்க்கணும் அப்படின்னா லூக்கா 1 அதிகாரம் 1-4 வசனங்கள் பார்க்கலாம். முதல் லூக்கா எப்படி எழுதியிருக்காரு, லூக்கா நிருபத்தை எப்படி எழுதியிருக்காரு. ஏன்னா அவரு பேதுரு யோவான் இவங்கள மாதிரி இயேசு கூடவே கேட்டுக்கிட்டு இருந்து அந்த நிருபத்தை எழுதல. ஏன்னா இப்ப அவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா மத்தேயு இவங்கெல்லாம் வந்து கூடவே இருந்தவங்க. மத்தேயு வீட்டுல அவர் போய் சாப்பிடுறாரு வைக்கிறாரு எல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா லூக்காக்கு வந்து அப்படி இல்லை. அப்ப லூக்கா எப்படி இதை எழுதியிருக்காரு, எதுக்காக எழுதினாருன்னு பார்க்கலாம். படிங்க 1-4. மகா கணம் பொருந்திய தேயோபிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. இப்ப இவர் எழுதுனதுக்கான காரணம் பாருங்க, மகா கணம் பொருந்திய தியோபிலுவே. அப்ப தியோபிலுன்றவர் வந்து ஒரு ரெஸ்பெக்டட் பர்சன். அவருக்கு இந்த இதை வந்து காரியத்தை எழுதுறாரு. ஏன் எழுதுறாருன்னா, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை அந்த காரியங்கள் எல்லாம் ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே.
அப்ப ஆரம்பம் முதல் கண்ணார கண்டுதான் பேதுரு, யோவான் இவங்க எல்லாம் வந்து ஆரம்பத்துல இருந்தே கண்ணார கண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அந்த காரியங்களை குறித்து அவருடைய காஸ்பல குறித்து சரித்திரம் எழுத அநேக பேர் ஏற்பட்டபடினாலே, இப்ப காஸ்பல் ஆஃப் தாமஸ்னு ஒண்ணு இருக்கு, இது இருக்கு நிறைய. அப்ப ஏகப்பட்ட பேர் வந்து அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேள்விப்பட்ட காரியங்கள் எல்லாம் வச்சு லூக்கா இந்த அப்போ லூக்காவுடைய சுவிசேஷத்தை எழுத போற நேரத்துல நிறைய பேர் சுவிசேஷன்ற பேர்ல எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கேட்டது இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு என்ன தோணுதோ வச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டதை வச்சு எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதனால லூக்கா என்ன சொல்றாரு, ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்த நானும். அப்போ நான்ன்றது லூக்கா. அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்றத வந்து ஆரம்பம் முதல் கண்ணார கண்டவர்கள் கிட்ட இவர் வந்து திட்டமாய் விசாரித்தறிந்து நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விஷயங்களை நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை எப்படி எழுதுறாருன்னா ஆர்டர் படி ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 5வது வசனம் அப்படியே படிங்க. லூக்கா 5வது வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி எலிசபெத். ஓகே, இப்ப எப்படி எழுத ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தோம்னா, சும்மா இயேசு கிறிஸ்து வந்தாரு ஞானஸ்நானம் எடுத்தாருன்னு எழுத ஆரம்பிக்கல. இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி எலிசபெத் யோவான் ஸ்நானனுக்கு முன்னாடி இருந்து டீடைல்டா எழுத ஆரம்பிக்கிறாரு. அததான் இங்க சொல்றாரு, எல்லாத்தையும் திட்டமாய் விசாரித்த நானும் ஒழுங்காய் உமக்கு எழுத எனக்கு நலமாய் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஆர்டர் பண்ணி பர்ஃபெக்டா விசாரிச்சு. ஏன்னா இதனுடைய காரணமே என்னன்னா, ஏகப்பட்ட பேர் வந்து சுவிசேஷங்கள்ன்ற பேர்ல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டைம்ல. அதான் 2வது வசனம் சொல்லுது. எப்படி எழுதுனாங்கன்னா, எல்லாரும் பேதுரு, யோவான் இவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணது இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் எழுத ஆரம்பிக்கும் போது அப்பவே கன்ஃபியூஷன் ஆக ஆரம்பிக்குது. அதனால லூக்கா வந்து தியோபிலோக்கு என்ன பண்றாரு, திட்டமாய் நான் விசாரிச்சு எல்லாத்தையும் அறிந்த நான் வந்து இதை ஒழுங்கா பர்ஃபெக்டா எழுதுறேன்னு சொல்லிட்டு யோவான் ஸ்நானனுடைய அப்பா அம்மா அந்த பிறப்புல இருந்து ஆரம்பிச்சு அதை பர்ஃபெக்டா அப்படியே எழுத ஆரம்பிக்கிறாரு. இதுதான் லூக்கானுடைய நிருபத்தினுடைய அவசியம். அவர் எழுத வேண்டியதுக்கான அவசியம் வந்தது தியோபிலோக்கு இதை பர்ஃபெக்டா எழுதுறதுக்கு. லூக்கா வந்து இயேசு கிறிஸ்துவோட கூடவே சுத்தி அவரே கேட்டு அவரே பார்த்து இதை எழுதல. அப்படி பார்த்தவங்க கிட்ட இருந்து திட்டமாய் விசாரித்து அதை ஒழுங்கா பர்ஃபெக்டா வந்து ஒரு ஆர்டர் பண்ணி, ஏன்னா அவர் பிசிஷியன், ஒரு டாக்டர் படிச்சவர், அவர் வந்து பர்ஃபெக்டா ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டா எழுதுறாரு ஆர்டர் படி புரியறதுக்காக. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லூக்கா எழுதுனதுக்கான காரணம். அடுத்தது அப்போஸ்தலர் 1:2 அதனுடைய கண்டினியூவேஷனை சொல்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை எழுதும் போது இவர் எப்படி எழுதினார்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர்ல 1வது அதிகாரம் முதல் 2 வசனம். தேயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். ஓகே, இப்ப இந்த முதலாம் பிரபந்தம் இருக்குல்ல, அது என்னது? முதலாம் பிரபந்தம்ன்றது என்னது? லூக்கா காஸ்பல். ஆமா. சோ முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன்னு ஒண்ணு நிறைய பேர் இந்த பிரபந்தம்ன்றது புரியாம முதல் உடன்படிக்கையா என்னத்தை ஏற்படுத்தினாருன்னு இருக்கும். முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன்னும் போது முதலாவது எழுதின காஸ்பல், அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதும் போது வந்து 2வது பிரபந்தம். முதல் பிரபந்தம் என்ன அப்படின்னா அவருடைய லூக்கா காஸ்பல். லூக்கா காஸ்பல்ல வந்து இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால கட்டளையிட்டு அவர் ஊழியத்தை ஆரம்பிச்சதுல இருந்து அவர் பரமேறி போற வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செஞ்ச எல்லா உபதேசத்தையும் தொடங்கி எல்லாவற்றையும் எதுல எழுதிட்டேன்? ஃபர்ஸ்ட் ட்ரீட்டில எழுதியிருக்கேன், முதலாவது பிரபந்தத்துல எழுதி வச்சிருக்கேன், அதான் உண்டு பண்ணியிருக்கிறேன். அப்ப இது வந்து 2வது. இது எப்ப எழுதுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து அன்னன்னைக்கு எழுதிக்கிட்டு இல்ல, அவர் அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் வரைக்கும் அதுக்கப்புறம் எழுதுறாருன்னும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கை, ஏன்னா இது வந்து அப்படியே கண்டினியூஸா ஹிஸ்டரி மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க, இன்னொரு இடத்துக்கு போறாங்க. இங்க ஊழியம் போது பவுலுடைய 3 மிஷினரி ஜேர்னின்னு போறாங்க. அப்புறம் இதெல்லாம் வருது. பவுல் வந்து ரோமாபுரிக்கு அரெஸ்ட் பண்ணி போற வரைக்கும் உள்ள சம்பவங்களை
லூக்கா வந்து அப்போஸ்தலர் 28 அதிகாரத்துல 28வது அதிகாரம் வரைக்கும் எழுதுறாரு. அப்போ லூக்கா வந்து இதை எழுதும் போது 28 அதிகாரத்தினுடைய பவுல் ஊழியம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லூக்கா வந்து இதை எழுதுறாரே. ஹிஸ்டரி எழுதுறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வந்து முடிஞ்ச பிறகு எழுதக்கூடிய ஒரு ஹிஸ்டரி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, லூக்கால வந்து ப்ராஃபஸியா எதையுமே எழுதல. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வந்து லூக்கா வந்து தீர்க்க தரிசனமா எதுவும் எழுதல. நடந்து முடிந்த காரியங்களை பதிவு பண்றாரு கிரமமா. ஏன்னா அவர் ஏற்கனவே லூக்கால வந்து நேர்த்தியாய் கிரமமாய் எல்லாத்தையும் ஆர்டர் படி பண்ணியிருக்கிறாரு. அதே ஆர்டர் படி பவுலுடைய மினிஸ்ட்ரி இது எல்லாத்தையுமே வந்து கூடவே இருந்து அவரோடையவே பயணித்து அவருடைய ரோம சிறைக்கு அப்புறமா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதி முடிக்கிறாரு பவுல். ஸோ இப்ப பவுல் வந்து இந்த லூக்கா வந்து பவுலோடையே தான் போய்கிட்டு இருந்தாரு அப்படின்றதுக்கு சில வசனங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து அவரு ஆரம்பிச்சதுல இருந்து முதலாவது நிருபம் எழுதும் போது இந்த காஸ்பல்ஸ் எல்லாம் கேட்டு அறிஞ்சு அவங்க எழுதுறாரு அவரு தேவபிலுக்கு. ரெண்டாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதும் போது 28 வரைக்கும் பவுலோடவே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவரு இந்த நிருபங்களை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை ஹிஸ்டரியா எழுதியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அதுக்கு ஒரு 3 வசனம் இருக்கு. முதல் வசனம் வந்து பிலமோன்ல 24வது வசனம். அதுல ஒரே அதிகாரம் இருக்கும் 24. என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தருக்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இப்ப ஏன் இந்த நிருபத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த பிலமோன், கொலோசியர், 2 தீமோத்தேயு 3 இதுல நமக்கு இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு லூக்காவை பத்தி. இந்த 3மே என்ன விஷயம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்துக்கு அப்புறமா பவுல் சிறையில ரோமாபுரியில இருக்கும் போது எழுதப்பட்ட நிருபங்கள். இதெல்லாம் 28க்கு முன்னாடி எழுதப்பட்ட நிருபங்கள் கிடையாது. அப்ப 28 வரைக்கும் அதுல பதிவு பண்ணியிருக்காரு. 28க்கு அப்புறம் உள்ளதை வந்து இங்கே அவர் கண்டினியூ பண்ணி போயிருக்காரு. அதுக்கப்புறமும் பவுலோட மினிஸ்ட்ரியில கூட இருந்திருக்காரு. அப்ப பிலமோன் நிருபம் எழுதும் போது லூக்கா கூட இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்தது எழுதப்பட்ட நிருபம் என்னன்னா கொலோசியர்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கொலோசியர் 4:14 பார்த்தோம். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள்னு முன்னாடியே படிச்சிட்டோம். ஸோ கொலோசிய நிருபம் எழுதும் போதும் லூக்கா கூட தான் இருக்கிறார் பவுல் கூடவே. பவுல் எழுதின கடைசி நிருபம் 2 தீமோத்தேயு, அதோட அவர் மறிச்சிடறாரு பவுல். அப்ப அந்த கடைசி நிருபம் 2 தீமோத்தேயு எழுதும் போது லூக்கா கூட இருக்காரு. 2 தீமோத்தேயு 4:11. லூக்கா மாத்திரம் படிங்க யாராவது. கார்த்திகேயன் படிங்க. லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஓகே. இப்ப பவுல் வந்து 2 தீமோத்தேயு எழுதும் போது அதுதான் அவருடைய கடைசி நிருபம். அதோட அவர் மறிச்சு போறாரு. அப்ப 2 தீமோத்தேயு கடைசி நிருபம் கடைசியா எழுதும் போது யார் அவரோட இருக்கிறது? லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். அப்ப லூக்கா வந்து அந்தியோக்கியா பட்டணத்துல அப்போஸ்தலர் பவுல் வர்ற டைம் கிட்ட அவரு ரட்சிக்கப்பட்டிருக்காரு. ரட்சிக்கப்பட்டு அவர் வந்து பவுலோடையே டிராவல் பண்ணியிருக்காரு. மொத்த இடத்துக்கும் எல்லா இடத்துலயும் வந்து பவுலோடவே தான் டிராவல் பண்ணியிருக்காரு. அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஒவ்வொரு இடத்துலயும் தெசலோனிக்கா பட்டணத்துல போனப்ப என்னாச்சு, பெரேயா பட்டணத்துல போனப்ப என்னாச்சு, எபேசு பட்டணத்துல போனப்ப என்னாச்சு, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வர்றாரு. ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து அப்போஸ்தலர் 28ஓட அவர் ரோமாபுரியில சிறைக்கு போயிடுறாரு. அங்க சிறையில 2 வருஷம் அவருடைய வீட்லயே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவரு திரும்ப சிறைக்கு போறாரு. அங்கதான் சிறைச்சேதம் பண்ணப்படுது. ஸோ அப்ப அந்த டைம் வரைக்கும் அவருடைய கடைசி நிருபம் 2 தீமோத்தேயு அது எழுதுற வரைக்கும் லூக்கா வந்து பவுல விடவே இல்லை. பவுலோடையே தான் கூட ஃபாலோ பண்ணி போயிருக்காரு. அப்ப லூக்கா வந்து இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னும் போது, முதல் வந்து லூக்கா வந்து ஒரு யூதர் கிடையாது டெஃபினட்டா. ரெண்டாவது வந்து அவர் ஹெலினிஸ்டிக் ஜூவா அப்படின்னு பார்த்தோம்னா ஹெலினிஸ்டிக் ஜூவும் கிடையாது. மூணாவது வந்து அவர் வந்து ஒரு யூத ப்ராசலைட்டா அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா பவுல் வந்து சொல்லும் போது விருத்த சேதனம் உள்ளவர்களோட அவரை சேர்த்துக் கொள்ளல, விருத்த சேதனம் இல்லாதவர்கள் லிஸ்ட தான் அவரை சேர்க்கிறாரு. அப்போ ஏன்னா யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள்னு சொல்றவங்க எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணியிருக்கணும். அவங்க எந்த கோத்திரத்திலையும் சேர மாட்டாங்க. ஆனா அந்த ப்ராசலைட்ன்றவங்க யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள் வந்து விருத்த சேதனம் பண்ணி எல்லா ஆசாரிய பிரமாணங்களையும் அவங்க கடைபிடிச்சு எல்லா விதமான அந்த 3 தடவை அந்த பண்டிகை நாட்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்து அப்படி ஒரு யூதனாவே வாழணும், இஸ்ரவேலனாவே வாழணும்.
ஆனா 12 கோத்திரங்களையும் எந்த கோத்திரத்தையும் சேர்க்க முடியாது. அதனால அவங்க யூத மார்க்க அமைந்தவர்கள், புறஜாதியில பிறந்தனால. ஆனா அவர்களும் விருத்த சேதனம் பண்ணிருக்கணும். அப்ப பவுல் வந்து கொலோசிய இதுல எழுதும் போது கூட அந்த விருத்த சேதனம் பண்ணவர்கள் லிஸ்ட்ல லூக்காவை சேர்க்கல. அதனால அவர் வந்து யூத மார்க்க அமைந்தவராகவும் இருக்க முடியாது. அப்ப என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு புறஜாதி தான். அதுவும் புறஜாதியில அந்தியோக்கியா பட்டணத்துல டீச்சர்கள் வந்து எல்லாம் இது பண்ண ஆரம்பிக்கும் போது வந்திருக்கணும் அவரு. அதுக்கப்புறம் தான் வந்து அவருடைய ஊழியத்துல பவுலோட சேர்ந்து அவர் பிரயாணிச்சு எல்லாமே இது பண்ணி அதுக்கு அந்த டைம்லயே வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய காஸ்பல்ஸ், சுவிசேஷம் இது எல்லாத்தையுமே வந்து அவரு ஆரம்பம் முதலாய் தெளிவாய் கேட்டு லூக்கா காஸ்பல ஃபர்ஸ்ட் எழுதிடுறாரு. எழுதிட்டு தான் அப்போஸ்தலரோட சேர்ந்து பவுலோட சேர்ந்து அவருடைய டிராவல் போறாரு. டிராவல் போகும்போது அங்க உள்ள காரியங்கள் எல்லாம் எடுத்து அதை அடுத்து கிரமமா அடுத்து எங்க போனாங்க, என்னென்ன போனாங்க ஊழியத்துல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஆர்டர் பண்ணி எழுதிதான் அப்போஸ்தலர் 28 வரைக்கும் எழுதி முடிக்கிறாரு. முடிச்சிட்டும் பவுலோடையே கண்டினியூ பண்ணி பவுலனுடைய, ஏன்னா அப்போஸ்தலர் 28க்கு அப்புறம் தான் வந்து பவுல் வந்து பிலமோன், கொலோசியர், எபேசியர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து இதெல்லாம் எழுதுறாரு. இதுல தீமோத்தேயு, தீத்து இதெல்லாம் பிலமோன்லாம் வந்து தனி நபருக்கு எழுதப்பட்டது. எபேசியர், கொலோசியர் தான் வந்து சபைக்கு எழுதப்பட்டது. சோ அந்த அப்போஸ்தலர் 28க்கு அப்புறம் உள்ள காரியத்திலையும் அவர் கூடவே இருந்திருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அப்போஸ்தலர் 28ஓட அந்த காரியங்களை நிறுத்திட்டாரு. ஏன் அதை நிறுத்திருக்கிறாரு? ஏன் எபேசு கொலோசு இந்த எபேசு நிருபம், கொலோசு நிருபம் எழுதுனதெல்லாம் வந்து எபேசியர், கொலோசியர்லாம் வந்து இதுல சேர்க்கல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம தனியா இன்னொரு ஸ்டடி பண்ணலாம். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் டீப்பா ஸ்டடி பண்ணும். ஸோ அப்போஸ்தலர் 28 வரைக்கும் உள்ள காரியங்களை அவர் வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து லூக்காவை பத்தி. லூக்கா ஒரு ஜென்டைலா, யூதனா, எதுக்காக லூக்கா எழுதினாரு, எப்படி எழுதினாரு அப்படின்றதுக்கான வேதத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சில காரியங்கள். இது கிளியரா இருக்கா கார்த்திகன்? உங்களுக்கும் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு சார். வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா சார் இப்போ லூக்கா எழுதப்பட்ட பீரியட் என்ன சார்? இப்போ மத்தேயு, மார்க்கு, யோவான் இதெல்லாம் எழுதினதுக்கு அப்புறம் எழுதுனதா? இல்ல அதாவது பொதுவா சொல்லும் போது யோவான் வந்து கடைசியா எழுதப்பட்டதுன்னு. ஆனா எல்லாமே வந்து ஹிஸ்டாரியன் சொல்றதை விட வேதத்துல இருந்து பாக்குறதா வந்து மேக்சிமம் நான் இது பண்ணுவேன். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷமே வந்து பொதுவான கருத்து என்னன்னா 90 ஏடிகள்ல எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 70க்குள்ளவே எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லைங்கண்ணா? அதுவும் ஒரு டீச்சிங் இருக்கு. அதனால 70க்குள்ள தேவாலயமே இடிக்கப்பட்டு முடிஞ்சிருது 70ல. அதனால இப்ப எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இப்ப நெட்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா யாருமே வந்து அந்த டைம் பீரியட்ல இருந்தவங்க இப்ப கிடையாது. அப்ப எல்லாமே வந்து பின்னாடி ரிசர்ச் பண்ணி இது இந்த காலகட்டத்தை சேர்ந்ததா இருக்கலாம், இது இந்த காலகட்டத்தில் எழுதிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரஃப்பான டைம் பீரியட் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தோம்னா நமக்கு வேதத்துல இருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது லூக்கா சுவிசேஷம் தான் கடைசியா எழுதப்பட்டிருக்கணும் சுவிசேஷங்கள்ல. ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஆராய்ந்து அவர் வந்து பின்னாடி அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி போட்டு எழுதுறாரு லூக்கா. ஒண்ணு. ரெண்டாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதும் போது அவர் வந்து பவுலுடைய மொத்த ஊழியத்தையும் முடிச்ச பிறகுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதுறாரு. வேதத்துல சொல்றாரு பவுல் வந்து நான் வந்து வேதத்தை கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்றாரு, எல்லா காரியத்தையும் நிறைவுபடுத்தி நான் முடிச்சிருக்கிறேன்ட்டுன்னு. ஆனா ஹிஸ்டாரியன்ஸ் வந்து 90 ஏடிகள்ல வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது கடைசி புக்கு எழுதப்பட்டுச்சுன்னு. ஏன்னா அதுலதான் கடைசியான காரியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறதுலயே இப்போ ஒரு சின்ன கேள்வி, இருக்கிறதுலயே கடைசியா இந்த பூமியில நடக்க போற இல்ல நமக்கு வேதத்துல இருந்து கிடைக்கக்கூடிய கடைசி சம்பவம் என்னதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? பிரதர் லூயை தவிர. ஏன்னா வெளிப்படுத்தினது வந்து கடைசி புக்குன்றாங்க, அதுலதான் அந்த நிறைவு எல்லாமே வருது, புதிய வானம் புதிய பூமி எல்லாமே இருக்கு அப்படின்றாங்க. அந்த காரியங்கள்லாம் அதுல போட்டு அதுதான் அதெல்லாம் ரொம்ப முன்னாடி இல்லையா? அர்மகதான் யுத்தம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து புதிய வானம் புதிய பூமி வந்து எல்லாமே முடியுது. கேள்வி என்ன சொல்லுங்க. அதாவது நம்ம வேதத்துல பாக்குறோம் வெளிப்படுத்தினால் கடைசி புக்குன்னு சொல்றாங்க. அதுல வந்து இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை இருக்கு, அர்மகதான் யுத்தம் இருக்கு, 2ஆம் வருகை இருக்கு, அப்புறம் 1000 வருஷ சரசாட்சி இருக்கு, அப்புறம் சாத்தான் கொஞ்ச காலம் விடுவிக்கப்படுவான், அப்புறம் புதிய வானம் புதிய பூமி, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நான் டோட்டலா மொத்த பைபிள்லயுமே கடைசி சம்பவம் அப்படின்றது என்னது அப்படின்னு கேக்குறேன்.
சும்மா ஒரு ஜெனரல், ஏன்னா இந்த டாபிக் வந்தனால அந்த ராஜா அது அந்த புதிய வானம் புதிய பூ. இல்ல, தானியல் மேலிருந்து வருது. என்ன ஆண்டி? தானியல்ல வரும்னு நினைக்கிறேன். தானியல்யா? இல்ல, தானியல்ல வந்து இந்த காரியங்கள்லாம் வந்து கடைசி நாள்ல சம்பவிக்கும், நீ இதெல்லாத்தையும் வந்து அடைச்சு போடு, இப்ப நீ போய் ரெஸ்ட் எடு, உன்னுடைய நாட்களின் விகிதத்துல நீ எந்திரிப்பன்னு சொல்லி முடிப்பாரு தானியலை. அதனுடைய வெளிப்பாடாதான் வெளிப்படுத்தினல்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தானியல்ல மறைபொருளா வச்சிருந்தது, வெளிப்படுத்தல எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வேதாகமத்தின்படி பைபிள்ல நமக்கு மனிதர்களுக்கு கடைசியா என்ன சம்பவிக்க போது, நம்ம என்னன்றத அது மேல இருந்து இந்த பரலோகத்துல இருந்து இந்த ராஜ்யம் கீழே இறங்கி வருது. அந்த புதிய அதுதான் பூமி. 1000 வருஷ அரசாட்சி. 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச உடனே தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, புதிய வானம் புதிய பூமி எல்லாமே அதுக்கப்புறம் வர்றது இருக்கு. சார் இது ஆண்டவரோட வருகை ஆண்டவரோட வருகை ரொம்ப முன்னாடி வந்துருதுமா. ஆண்டவர் வந்து அதுக்கப்புறம் 1000 வருஷம் அரசாளணும் அவரு, அதுக்கப்புறம் பிசாசு விடுவிக்கப்படணும். அதனால ஆண்டவருடைய வருகையெல்லாம் வந்து கடைசி கிடையாது, அதெல்லாம் இன்னும் முன்னாடியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு. கார்த்திகை, நீங்க என்னமோ சொன்னீங்களே, சொல்ல ஆரம்பிச்சீங்களே? இது பிதாவின் இடத்துல வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறது. பிதாவின் இடத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறது. கொஞ்சம் கிட்ட வரீங்க. ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மென்ட். ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் புதிய வானம் புதிய பூமி எல்லாம் வருது. ஓகே, நம்ம எடுத்து வசனத்தை படிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே இது ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். ஏன்னா எதுக்காக இது எடுத்தோம் அப்படின்னா, எல்லாம் AD 90 கடைசியா வெளிப்படுத்தல் எழுதப்பட்டுச்சு, அதுலதான் வந்து வேதத்தினுடைய நிறைவு இருக்கு அப்படின்றாங்க. ஆனா பவுல் சொல்லும் போது நான் தான் வேதத்தை கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்றாரு. ஐ ஃபுல்ஃபில் த வேர்ட் ஆஃப் காட் இன்டு கொலோசியர்ல அந்த வசனமும் ஒண்ணு படிச்சிடலாமா? கொலோசியர் முதல் அதிகாரம் 25, இங்கிலீஷ்ல 25, தமிழ்ல 25 பாருங்க. கொலோசியர் 1. காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் ஓகே, இதுல பூரணமாய் தெரியப்படுத்துகிறதுக்கு இல்லையா, இந்த மொழிபெயர்ப்பு வந்து கொஞ்சம் சரியா இல்லை. பூரணமாய் தெளிவுபடுத்துறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து டு ஃபுல்ஃபில் த வேர்ட் ஆஃப் காட், பூரணப்படுத்துவதற்கு, பூரணமாய் தெரிவிப்பதற்குன்னு கிடையாது, பூரணப்படுத்துவதற்கு, தேவனுடைய வார்த்தையை பூரணப்படுத்துவதற்கு எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாரு. ஸோ தேவனுடைய வார்த்தையை பூரணம்னா ஃபுல்ஃபில் பண்றது. பூரணப்படுத்தப்பட்ட பிறகு அதுல எதையும் ஆட் பண்ண முடியாது. குறைவு ஏதாவது கொஞ்சம் இருந்துச்சுன்னா கூட ஏதாவது ஆட் பண்ணலாம். பூரணப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு பூரணப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையில புதுசா திரும்ப ஆட் பண்ண முடியாது. அப்போ பவுல் தான் வந்து அவர் சொல்றாரு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு, பூரணப்படுத்துவதற்கு, பூர்ணமாய் அறிவிப்பதற்குன்ற வார்த்தை வந்து அந்த இதுல கிடையாது, பூரணப்படுத்துவதற்கு அந்த மாதிரி. அப்ப பவுல் வந்து கடைசியா என்ன வேதத்தினுடைய அல்டிமேட் என்ன, நம்ம இருக்கிறோம், மனுஷங்க இருக்காங்க, இவ்வளவு பூமி உண்டாயிருக்கு, ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் இருக்கு, கடைசியில புதிய வானம் புதிய பூமி வந்துருது, இதுதான் முடிவா, நம்ம புதிய வானம் புதிய பூமியில அப்படியே இருந்துகிட்டே இருக்க போறோமா, என்னதான் முடிவு அப்படின்னு கேட்டோம்னா, பவுல் தெளிவான காரியத்தை ஒண்ணு சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22ல இருந்து 28 வரைக்கும் படிக்கலாமே. 22ல இருந்து 28 வரைக்கும். 1 கொரிந்தியர் 15. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து
தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும் பொழுது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். இது வந்து ஒரு பெரிய போர்ஷன். இது போதும் சிஸ்டர். அதாவது கடைசி என்ன நடக்குது அப்படின்றது வந்து பவுல் தான் வந்து வேத வாக்கியத்தை நிறைவு செய்யறாரு அப்படின்னு பார்த்தோம். அதுல எப்படி நிறைவு செய்யறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதாமுக்குள் ஒரு ஆர்டர் எடுத்துட்டு வர்றாரு. ஆக்சுவலா அது இன்னும் முன்னாடி பார்த்தோம்னா, கிறிஸ்து எந்திரிக்காவிட்டால் உங்கள் விசுவாசமே வீணா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் கெட்டு எல்லாம் லைனா வரும். ஸோ அப்ப கிறிஸ்துவுக்குள் 22வதுல இருந்து பார்த்தோம்னா, மனுஷனால் 21 மனுஷனால் மரணம் உண்டானபடியினாலே மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அப்ப ஆதாமுக்குள்ள எப்படி எல்லாரும் மரிக்கிறது போல, அப்ப ஆதாம் யாராவது ஒருத்தர் மரிக்காம இருக்காங்களா? எல்லாரும் பூமியில மரிக்காம இருந்தவங்க எல்லாரும் மரிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் ஏன் மரிக்கிறாங்கன்னா, ஆதாமுக்குள்ள நான் பாவம் செய்யறேன், எவ்வளவு நீதிமானா இருக்கேன், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நான் ஆதாம் வழியில வந்திருக்கேன், ஆதாமுக்குள்ள இருக்கேன், அதனால நான் மரிச்சு ஆகணும். அந்த மாதிரி நான் ஆதாமுக்குள்ள இருக்கிறதுக்கு நான் டிசைட் பண்ணல. ஆதாம் ஒரு மனுஷனுடைய பாவத்தினால அது ஆட்டோமேட்டிக்கா என் மேல அப்ளை ஆயிருக்கு. அப்போ ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல, அந்த போல வேர்டு முக்கியம். அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் ஆதாமுக்குள்ள சாவறாங்களோ அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள எல்லாருமே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆனா எப்படி? அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். இது முக்கியமானது. எல்லாரும் ஒரே டைம்ல உயிர்த்தெழ போறது கிடையாது. அப்ப முக்கியமானது என்னன்னா, எல்லாரும் உயிர்த்தெழப்படுவாங்கன்றது சத்தியம். ஏன்னா ஆதாமுக்குள்ள எப்படி எல்லாரும் மரிக்கிறாங்களோ அந்த மாதிரி கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அப்ப என்னுடைய வரிசை வேற இருக்கும், இன்னொருத்தருடைய வரிசை வேறையா இருக்கலாம். நான் சும்மா இதுவா சொல்றேன், இன்னொருத்தருடையனா அது நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. அப்படி மரணத்திலிருந்து முதலாவது எழுந்தது யாருன்னா முதற் பலன் கிறிஸ்து. பின்பு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப கிறிஸ்து உடையவர்கள் அதுக்கப்புறம் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எதுல? அவருடைய வருகையில. இது செகண்ட் ஸ்டேஜ். அதன் பின்பு அதுக்கப்புறம் முடிவு உண்டாகும். அப்ப முடிவு ஒண்ணு வருது. அப்பொழுது அவர் சகல துரைத்தனங்களையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிற ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் நமக்கு அப்படியே லைனா என்னென்ன பண்ணிட்டு வருவார்னே வருது. 26வது வசனத்துல பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு என்னதுன்னா மரணம். அப்போ பைபிளினுடைய பெரிய இஷ்யூவே வந்து இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு டீச்சிங்கே வந்து எப்படி இருக்குன்னா, பரலோகமா நரகமா அப்படின்ற டீச்சிங் இருக்கு. பைபிள்ல வந்து பரலோகமா நரகமான்ற கொஸ்டினே கிடையாது. அது வந்து ஓப்பனா தேடி பாருங்க. ஏன்னா நரகம்ன்றதுன்றது வந்து அது ஒரு தவறான ஒரு மொழிபெயர்ப்புல இருந்து வந்தது. அதனால அதை நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஆனா கேட்குற நம்ம சொல்லக்கூடிய கேள்வி என்னன்னா, பைபிளினுடைய மேஜர் இஷ்யூ வந்து ஜீவன் மரணம். இதுதான் வந்து ஆதாமை எப்படி உண்டாக்குனாரு? ஜீவ ஆத்மாவா உண்டாக்குனாரு. பரலோக ஆத்மாவா உண்டாக்கல, ஜீவ ஆத்மாவா உண்டாக்குனாரு. அந்த ஜீவ ஆத்மா பாவம் செய்தது. அந்த பாவத்தினால என்ன வந்துச்சு? நரகம் வரவில்லை, பாவத்தினால மரணம் வந்துச்சு. அப்ப ரோமர்ல பாக்குறோம், பாவத்தின் சம்பளம் நரகம். கரெக்டா? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணமா நரகமா? மரணம். மரணம்.
இன்னைக்கு முக்காவாசியான இடத்துல வந்து பாவத்தின் சம்பளம் என்பது நரகம் அப்படின்னு மாறிடுச்சு. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். கடைசி சத்ரு யாரு? மரணம். அந்த மரணம்ன்ற சத்ரு வந்து இப்ப நம்ம வசனத்துல படிச்சோம் இல்லையா 26ல பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு யாரு? மரணம், நரகம் கிடையாது. அப்ப அந்த மரணம் தான் வந்து கடைசி சத்ரு. ஆதம் வந்து ஜீவ ஆத்மாவா உண்டாக்கப்பட்டான். பாவம் செய்தவனே மரிக்கும் ஆத்மாவாக மாறி போனான். அவன் மரணத்திற்குள்ள போனான். அப்ப இயேசு கிறிஸ்து அவர்தான் ஜீவனும் உயிர்த்தெழுதலுமா இருக்கிறாரு. அந்த ஜீவன் வந்து இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரித்ததுனால அவரு மரணத்தை ருசி பார்த்தார். அந்த மரணத்தை ருசி பார்த்தது மூலமாக அவரு உயிர்த்தெழுந்தாரு. அப்ப உயிர்த்தெழணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரே குவாலிபிகேஷன் என்னது? யாராவது சொல்ல முடியுமா? இப்போ ஒருத்தர் உயிர்த்தெழணும்னா மரணம். அவங்களுக்கு வேண்டிய மரணம். மரணம். ஓகே, ஆக்சுவலா ஒருத்தர் உயிர்த்தெழணும் அப்படின்னா ஏற்கனவே உயிரோடு இருக்கவரோ இல்ல அப்படியே ஆவியில சுத்திட்டு இருக்கவரோ உயிர்த்தெழ முடியவே முடியாது. ஏற்கனவே அவர் உயிரோட தான் இருக்காரு. அப்போ ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கணும்னா அதுக்கு பேசிக் குவாலிபிகேஷன் என்னன்னா அவர் மரணம் அடைஞ்சிருக்கணும். ஒருத்தர் மரணம் அடைஞ்சாதான் உயிர்த்தெழ முடியும். அது இயேசு கிறிஸ்துவுக்கும் உட்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்துவும் வந்து மரித்தாரு. அவர் மரித்த பிறகு மரணம் அடைஞ்ச பிறகுதான் அவரால் என்ன பண்ண முடிச்சு? உயிர்த்தெழ முடிஞ்சு. அப்ப அந்த உயிர்த்தெழுதல்ல அதை வந்து மனுஷீகமா தான் அவர் அந்த உயிர்த்தெழுதலை சொல்றாரு. ஏன்னா உயிர்த்தெழுதல்ல லிஸ்ட் போடும்போது அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்த்தெழுவான்னு சொல்லிட்டு அதுல முதலாவது உயிர்த்தெழுந்தது யாரு? கிறிஸ்து. முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவருடையவர்கள், அதற்கப்புறம் முடிவுல. சோ இந்த மாதிரி ஒரு ஆர்டரா வந்து உயிர்த்தெழுதல் வந்து வந்துகிட்டே இருக்கு. அப்ப உயிர்த்தெழுதல் ஒவ்வொரு ஆர்டரா ஸ்டேஜா வந்து வருன்றதுன்றது உயிர்த்தெழுதல் அப்படின்றதற்கு ஆப்போசிட் வேர்டு என்னது? மரணம். ஏன்னா மரணம் இருந்தாதான் உயிர்த்தெழுதல் வர முடியும். அப்ப உயிர்த்தெழுதல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது? மரணம். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து முதலாவது மரணத்துல போயிட்டு அதுல இருந்து வெற்றி சிறந்து உயிர்த்தெழுந்து வந்தனால ஒவ்வொருத்தரும் அதுக்கடுத்து அடுக்கடுக்கா பின்னாடி அடுத்தடுத்துன்னு அவங்கவுங்க வரிசையின்படி உயிர்த்தெழுறாங்க. அப்படி எல்லாரும் உயிர்த்தெழும் போது கடைசி சத்ரு, பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்ரு யாரு? மரணம். அப்போ அதுக்கு மேல யாரும் மரிக்க முடியாது. அதுக்கு மேல மரணமே கிடையாது. அந்த ஸ்டேஜ் வரும்போது இந்த வசனம் அப்ப 1 கொரிந்தியர் 15:26 எப்ப நிறைவேறும்னா இதற்கப்புறம் இந்த பூமியில மரணமே கிடையாது அப்படின்னும் போது, அப்ப பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணம் டோட்டலா முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வசனம் நிறைவேறுதுன்னு அர்த்தம். அப்போ 27வது வசனம் 26ல வந்து பரிகரிக்க கடைசி சத்ரு மரணம். 27ல என்ன பண்ணிருக்கா? அந்த டைம்ல சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே. ஒரு நிமிஷம், இது நானே படிச்சிடறேன். இது சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரேன்றது. இப்ப படுத்தினாரே, கீழ்ப்படுத்தினார்னும் போது அது இன்னொரு தேர்ட் பர்சன் சொல்லுது, தெரியுதா? கீழ்ப்படுத்தினாரே அப்படின்ட்டு. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இந்த அவருடையன்றது யாரு? யாருடைய? யாருடைய? தேவனுடைய பாதத்திற்கு கீழா? சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு. ஓகே, சகலத்தையும் கிறிஸ்துவினுடைய. ஏன்னா கிறிஸ்து தான் வந்து முதற் பேரானவர், எல்லாம் வந்தாரு, அவருடையவர்கள் அவருடைய இதுல வருவாரு அப்படின்னு பின்பு முடிவு வரும். அந்த கான்டெக்ட் வர்றது வந்து கிறிஸ்துவ பத்தி வந்துகிட்டு இருக்கு. சோ சகலத்தையும் கிறிஸ்துவுடைய இல்லாட்டி இயேசுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே அப்படின்னும் போது இயேசு கீழ்ப்படுத்தல, யாரோ கீழ்ப்படுத்தியிருக்காரு. கீழ்ப்படுத்தினாரே ஆகிலும் சகலமும் அவருக்கு, யாருக்கு? இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு, யாருக்கு? இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. எவ்வளவு பெரிய உண்மை இது! இது ஆனா பாதி பேருக்கு இந்த வசனமே புரியாது. எல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கு, கீழ்ப்படுத்தியிருக்கு, கீழ்ப்படுத்தவில்லை, என்ன இது அப்படின்ட்டுன்னு. ஆனா இதுல அவ்வளவு பெரிய சத்தியம் இருக்கு. சகலத்தையும், அதாவது எல்லாவற்றையும் இயேசுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே அப்படின்னும் போது யாரோ ஒருத்தர், பிதாவாகிய தேவன் அவரு. சோ பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் இயேசுவனுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே ஆகிலும்
சகலமும் அவருக்கு யாருக்கு இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது, இப்படி சொல்லி இருக்கிறதுனால சகலத்தையும் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தினவர் யாரு? பிதாவாகிய தேவன். கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியேறமாய் இருக்கிறது. அப்ப எல்லாவற்றையும் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தினாரே அப்படின்னும் போது அவர் கீழ்ப்படுத்தல, அவர் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தியிருக்காரு. அப்ப அவரு இயேசுவுக்கு கீழ்ப்பட்டு இல்லைன்றது வெளியரங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது புரியுதா இல்ல ரொம்ப ஃபாஸ்டா பண்ணலாம்? ரொம்ப குழப்பமான வசனம். புரியல. ஓகே, திரும்ப சொல்றேன். அதாவது இதுல இயேசுவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ரெண்டு பேருக்கும் நடுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இது எப்ப நடக்க போகுது அப்படின்னா, கடைசியில புதிய வானம் புதிய பூமி எல்லாம் மரணம், கடைசி சத்ரு மரணமும் பரிகரித்து முடிச்சு எல்லாம் முடிச்ச பிறகு கடைசியா நடக்க போகுது அப்படின்னா, எல்லாவற்றையும் சகலம்னு போது அதுல வானத்துல உள்ளது, பூமியில உள்ளது, பூமிக்கு கீழே இருக்கிறது எல்லாமே சேர்ந்துரும். சகலத்தையும் அவருடைய அப்படின்றது இயேசுடைய பாதத்திற்கு யார் கீழ்ப்படுத்த போறது? பிதாவாகிய தேவன் கீழ்ப்படுத்த போறாரு. கீழ்ப்படுத்தினாரே ஆகிலும் இருந்தாலும் சகலமும் எல்லாமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று, இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது, அப்படி சொல்லியிருந்தாலும் சகலத்தையும் எல்லாவற்றையும் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தினவர் யாரு? பிதாவாகிய தேவன். அவர் தான் கீழ்ப்படுத்துறாரு. சகலத்தையும் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தினராகிய பிதாவாகிய தேவன் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது, அப்ப பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமா இருக்குது. அதாவது இயேசுவுக்கு எல்லாமே கீழ்பட்டிருக்கு, எல்லாமே அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கு. யாருக்கு? இயேசுவுக்கு. புரியுதா? எல்லாமே இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கு. யார் கீழ்ப்படுத்தினதுன்னா பிதாவாகிய தேவன் கீழ்ப்படுத்தி இருக்கிறாரு. கேக்குதா? இப்ப ஏதோ இடையில கிளியரா இல்லாத மாதிரியே இருந்துச்சு. கேக்குதா? ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் பிரதர். சொல்லுங்க. ஹலோ. பிரதர் சொல்லுங்க. சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு கேள்வி நம்ம உங்ககிட்ட கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்பட்டிருக்கிறாரு. பிதா ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு கீழவில்லை அப்படின்றத சொல்றது இல்லையா? சரி, கரெக்டுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் சமமானவர்களா? இல்லை. முதல் இது புரிஞ்சுட்டோம் பிரதர். இது முதல் இது புரிஞ்சுட்டோம். இதுக்கு அடுத்ததுதான் அந்த கொஸ்டின். முதல் இந்த வசனமே உங்களுக்கு தெளிவா புரியணும். ஏன்னா இது இந்த வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்கான வசனம். இது டாக்டரினல் இஷ்யூவோட சேர்ந்த வசனம். அதனால முதல் இந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் தனித்தனியா புரிஞ்சுக்க இது பண்ணுவோம். ஏன்னா நம்ம நமக்கு சடங்காச்சாரமா மத ரீதியா ஏறக்குறைய 1700 வருஷமா நமக்கு ஏகப்பட்ட விஷயம் போட்டு வச்சுட்டாங்க. அப்ப வசனத்துல இருந்து நம்ம தெளிவா எடுத்து பார்த்தோம்னா தான் புரியும். சோ இப்ப இங்க ரெண்டு பேரை பத்தின கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. யாருன்னா ஒண்ணு மூணு விஷயம் பார்ப்போம். ஒண்ணு எப்ப நடக்குது அப்படின்னா, கடைசி மரணம், கடைசி சத்துரு மரணம். அந்த மரணமும் பரிகரிக்க முடிச்சு எல்லாம் முடியுது. சோ அப்ப முடிச்ச பிறகு இனிமேல் மரணம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏன் மரணம் கிடையாது அப்படின்னும் போது அது கடைசியா முடியுது அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். சோ மரணம் எங்க ஆரம்பிச்சதுன்னா, பாவம் எப்ப வந்துச்சோ அப்பதான் மரணம் வந்துச்சு. அந்த மரணத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு, மரித்தாரு. அதனுடைய விமோச்சனமா உயிர்த்தெழுதல்ல முதற்கனியா அவர் வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருடையவர்கள், பின்பு கடைசியில வர்றவங்க எல்லாருமே. ஆனா எப்படி ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறாங்களோ அந்த மாதிரி கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனோட வரிசையில கடைசி சத்ரு எல்லாரும் உயிர்த்தெழுந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மரணம் கிடையாது. கடைசி சத்ரு மரணம் பரிகரிக்கப்பட்டு முடிச்சாச்சு. அப்ப பாவத்திற்கான எல்லா காரியங்களும் முடிஞ்சிருச்சு, அது ஓவர். இப்ப அடுத்த விஷயம் என்ன நடக்குதுன்னா, ரெண்டு பேர் இருக்காங்க. ஒண்ணு இயேசு கிறிஸ்து இருக்காரு, இன்னொன்னு பிதாவாகிய தேவன் இருக்காரு. சோ இந்த பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து ரெண்டு பேரும் தனித்தனி நபர்னு இந்த வசனத்துல இருந்து நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு, சகலத்தையும் அப்படின்னும் போது எல்லாமே, மண்ணு, மரம், பூமியில இருக்கிறது, ஏஞ்சல்ஸ், தேவதூதன், பிசாசு எல்லாத்தையும் சொல்லலாம். சகலத்தையும் அப்படின்னும் போது
அதுல எல்லாமே உள்ளடங்கிருது. சோ அப்ப சகலத்தையும் அவருடைய அப்படின்னும் போது இயேசுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே அப்படின்னும் போது கீழ்ப்படுத்தினேன்னு கிடையாது. கீழ்ப்படுத்தினேன்னா கூட அவருடைய சொல்றாரு, கீழ்ப்படுத்தினாரே அப்படின்னும் போது இன்னொரு நபரை சொல்லுது. அது யாருன்னா பிதாவாகிய தேவன். அவர் தான் வந்து கடைசியா எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி தரார். யாருக்கு? இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திற்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி தர்றது யாருன்னா பிதாவாகிய தேவன். அப்ப பிதாவாகிய தேவன் கடைசி சத்ரு மரணத்தையும் முடிச்ச பிறகு எல்லாத்தையும் அவர் வந்து கீழ்ப்படுத்தி இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி தரார் பிதாவாகிய தேவன். ஆகிலும் இருந்தாலும் சகலமும் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டது என்று சொல்லியிருக்கும் போது எல்லாமே, ஏன்னா அதான் முன்னாடி படிச்சோம் நம்ம, எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி கொடுக்கிறார். யாரு? பிதாவாகிய தேவன். அப்ப எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே அவருடைய பாதத்திற்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் அப்படின்னு சொல்றது வந்திருக்கு. கீழ்ப்படுத்தினாரே அப்படின்னும் போது கீழ்ப்படுத்தினவர்னு ஒருத்தர் இருக்காரு. இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திற்கு கீழே எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தின ஒருத்தர் இருக்காரு இல்லையா, பிதாவாகிய தேவன். அவரு கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது, பகிரங்கமா தெரியுது. ஏன்னா அவர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி கொடுக்கிறாரு. அப்ப எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி கொடுக்கிறாருன்னு போது அந்த சகலத்தையும் அப்படின்றதுல வந்து பிதாவாகிய தேவன் இன்க்ளூட் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும், எல்லாம் பார்க்கறது பார்க்காதது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி தராரு. அப்ப சகலமும் அவர் கீழ்ப்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னும் போது அதுல அந்த சகலத்தையும் அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து யார் கீழ்ப்படுத்தி கொடுத்தாரோ அவர் இன்க்ளூட் இல்ல, அவரு கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, பிதாவை தவிர்த்து மீதி எல்லாவற்றையும் பிதா கீழ்ப்படுத்தி இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி கொடுத்தார், சகலத்தையும் அவரை தவிர. புரிஞ்சிச்சு உங்களுக்கு? புரியுதுங்கண்ணா. ஏன்னா முதல் இந்த 27வது வசனம் கிளியர் ஆனாதான் நம்ம அடுத்த 28வது வசனத்துக்கு போக முடியும். சகலத்தையும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே பிதாவாகிய தேவன். ஆகிலும் அப்படி இருந்தும் சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டது என்று சொல்லி இருக்கும் போது, எல்லாம் அப்படி கீழ்ப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தாலும் சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் யாரு? பிதாவாகிய தேவன். அவர் வந்து இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம இப்ப 28வது வசனத்துக்கு போலாம். இப்ப சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது, அப்போ இந்த மரணம் இது டைமிங். முதல் டைமிங் என்னன்னா 15:26 ஒரு டைமிங் பார்த்தோம். 26வது வசனத்துல பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்ரு மரணம். சோ மரணம் வந்து பரிகரிக்கப்பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 27வது வசனம் நடக்குது. 27வது வசனத்துல என்ன நடக்குது? பிதா வந்து எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்துக்கு கீழே வைக்கிறாரு. அப்படி வச்சாருன்னு சொன்னாலும் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தினாருன்னா அதுல அவரை இன்க்ளூட் பண்ணல, அவர் வந்து கீழ்ப்படுத்தப்படவில்லைன்றது வெளியரங்கமா தெரியுது. ஏன்னா அவர் தான் கீழ்ப்படுத்தி தராரு இயேசுக்கு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல எல்லாமே யாரு கீழ்பட்டு போயிருச்சு? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டு போயிருக்கு. யாரை தவிர? பிதாவை தவிர. பிதாவாகிய தேவனை தவிர மீதி எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டு இருக்கு. யார் கீழ்படுத்தி தந்ததுன்னா இயேசு கிறிஸ்துவே கீழ்படுத்திக்கல, கீழ்படுத்தினாரே பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திற்கு கீழே கீழ்படுத்தி கொடுத்தார். இப்ப 28வது வசனத்துல ஒரு டைமிங், சகலமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கும் போது, அந்த போதுன்னு போது அர்த்தம் எல்லாத்தையும் கீழ்படுத்தி கொடுத்த பிறகு தேவனும் சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு. இப்ப தேவன் வந்து எல்லாத்தையும் யாருக்கு கீழ்படுத்தி கொடுத்திருக்காரு? இயேசு கிறிஸ்துக்கு கீழ்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவர் கீழ்பட்டு இல்லை அப்படின்றது வெளியரங்கமாயிருச்சு. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு எல்லாத்தையும் கீழ்படுத்தி கொடுத்தப்பட்ட பிறகு தேவன் என்ன செய்யறாரு? அவர் வந்து சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு, அப்படி இருக்கிறதுக்காக, எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் தேவனே இருப்பதற்காக குமாரன்னா யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்பட்டிருப்பார். புரியுதா உங்களுக்கு? தேவன் வந்து எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தினாரு. ஆனா அவரு கீழ்பட்டு இல்லைன்றது வெளியரங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தேவன் வந்து
எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துக்கு பாதத்துக்கு கீழ்படுத்திட்டாரு, அவரு கீழ்படுத்தப்படவில்லை அப்படின்ட்டு ஆயிடுச்சு. இப்ப எல்லாமே இயேசு கிறிஸ்து கீழ்பட்டு இருக்கும் போது அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, தேவன் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய், அதாவது சகலத்திலும் சகலவுமாய் இருக்கணும். அதுக்கு என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் கீழ்படுத்தி வச்சிருக்கிறது யார் வச்சிருக்கிறது? யாருடைய பாதத்துக்கு கீழே இருக்கு? இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்துக்கு கீழே வச்சிருக்காரு. ஏன்னா பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் கீழ்படுத்தி இயேசுவினுடைய பாதத்திற்கு கீழே தான் வச்சிருக்கிறாரு. அப்ப இயேசுவினுடைய பாதத்திற்கு கீழே எல்லாமே கீழ்பட்டு இருக்கும் போது இப்ப தேவன் வந்து எல்லாவற்றிலும் சகலத்திலும் சகலமா இருப்பதற்கு என்ன பண்றாரு? குமாரன் இயேசு கிறிஸ்து தாமும் அவரும் தமக்கு அவருக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு, யார் கீழ்ப்படுத்தினாரு? பிதாவாகிய தேவன். அவருக்கு கீழ்பட்டிருப்பார். புரியுதா உங்களுக்கு? இப்போ இதுல ஒரு ஹைரார்கி டிஃபரன்ஸ் வருதா? முதல் சொல்லும் போது 27வது வசனத்துல தேவன் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டி இல்லை அப்படின்றது வெளியரங்கமாயிருக்கு. ஆனா பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்படுத்திட்டார். அவருடைய பாதத்திற்கு கீழே கீழ்படுத்தினாரு. எல்லாத்தையும் கீழ்படுத்தி முடிச்ச பிறகு இப்ப தேவன் சகலத்திலும் சகலமுமாய், அதாவது எல்லாமே தேவனே ஃபில்லா இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் உள்வாங்கி வச்சிருக்கிற குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு, அதாவது பிதாவாகிய தேவனுக்குன்றத இன்னொரு வார்த்தையில சகலத்தையும் தமக்கு கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்பட்டிருப்பார். அப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கீழ்பட்டில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்பட்டிருப்பார். புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? ஏன்னா இது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு வசனம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து பிரதர் கேட்ட கேள்வியை பிரதர்ட்டே கொடுக்க போறேன். பிரதர் கேளுங்கன்ட்டுன்னு. பிரதர் ஜெசிதா உனக்கு புரியுதாம்மா? ஜெசிதா ஸ்டீஃபன் அங்கிள். புரியுதாம்மா? புரியுது அங்கிள். அதாவது டைஜஸ்ட் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கும், கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது நிறைய காரியங்கள் நம்ம புதுசா வர்ற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப அஹேடா இந்த கேள்வி கேட்டுட்டேன். இருந்தாலும் இவர் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நான் அந்த கேள்வியை பத்தி கேட்கிறேன். நீங்க வந்து அது இப்போ இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் சமமா? சமம் இல்லை. கண்மணியா? ஆமா, சமம் இல்லை. ஆனா என்னன்னா எத்தனையோ பேர் இந்த அதிகாரம் படிச்சுட்டு இருக்கோம். இது என்ன எங்க மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகலையே. ஜெசிந்தா நீ சொல்லுமா, நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா? இந்த வசனத்துல பிதாவானவருக்கு இயேசு கீழ்பட்டிருப்பான்னு இருக்கு. ஆனா மூவரும் ஒன்றா இருக்குல்ல. அப்போ வந்து வசனம் வந்து மாறுபடுது. பிரதர் சரியா கேட்கல, அவங்க கேட்ட क्वेश्चन சரியா கேட்கல பிரதர். இல்ல அது இந்த இடத்துல சமமா இருக்கு அப்படின்றது வேற ஒரு இடத்துல மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள் சொல்லி இருக்குது அப்படின்னா யோவான் நிருபத்துல வரும்ல அங்கிள். 5:7 ஆமா அங்கிள், 5:7 யோவான் 5:7 சரியா? 1 யோவான் 5:7 கரெக்டா நீங்க அங்கதான் வருவீங்கன்றது விஷயம். அது வந்துமா ரொம்ப பழமையான அதை பத்தி அப்புறம் பிலிப்பியர் 2:6 சார். பிலிப்பியர் 2:6 என்ன வாசிங்க? பிலிப்பியர் 2:6 வாசிங்க. 2:1 சார். 2:6 அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். 1:6 வந்து என்ன சொல்லுது? அவர் சமமா இல்ல. 2:6 வந்து 2:6 சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல். நான் படிக்கிறேன் அந்த 2:6 who being in the form of God thought it not robbery to be equal with God. அப்போ தமிழ்ல என்ன போட்டிருக்கு நீங்க?
அவர் தேவனுடைய அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை இயேசு கிறிஸ்து யாரா இருக்காருன்னு கொலோசியர் 1:15 பார்த்திருக்கோம். 1:15 எடுங்க. கொலோசியர் 1:15. 1:15 சச்சரூபம். 1:15 வாசிங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் ஆல் கிரியேஷன். அப்போ தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவரு சேரக்கூடாத ஒளியில் வாசமா இருக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ன், ஃபர்ஸ்ட் கிரீச்சர். எல்லாவற்றும் அவர் மூலமாய் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சுரூபம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கரம், தேவனுடைய தற்சுரூபம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம இதெல்லாம் கண்டினியூஸா பார்த்துட்டு வந்தோம். அதாவது இயேசு கிறிஸ்துக்கு மாம்சத்துல வெளிப்படும் போதுதான் இயேசுன்ற பெயர் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய மகிமை, மேகஸ்தம்பம், அப்புறம் கண்மலை, இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கு இயேசு கிறிஸ்துக்கு. அதுல தேவனுடைய தற்சுரூபமும் அவர்தான், தேவனுடைய வார்த்தையும் அவர்தான், தேவனுடைய மகிமையும் அவர்தான். ஆனா தேவன் கிடையாது. இப்ப நானும் என்னுடைய போட்டோவும் ஒண்ணு கிடையாது. ஆனா என்ன பார்க்கணும் அப்படின் போது என்னுடைய தற்சுரூபத்தை தான் பார்க்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவரு தேவனுடைய தற்சுரூபமா இருக்கிறாரு. புரியுதா? அந்த தற்சுரூபமா இருக்கிறது இயேசு கிறிஸ்து தனக்கு கொள்ளையானிட பொருளா நான் தேவனுடைய இமேஜாவே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி இல்லாமல் அதை விட்டுட்டு மாம்ச சாயலின் ரூபத்தை எடுத்தார். அதுதான் அந்த கான்டெக்ட் ஆக்சுவலா. அதாவது அவர் மனுஷனா வந்த சாயல் இருக்கு இல்லையா, அது தேவனுடைய தற்சுரூபம் கிடையாது, இல்ல தேவனுடைய சாயல் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் தரிசனத்துல வரும்போது இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தரிசனம் யாரும் பார்த்தது இல்லை. இன்னைக்கு கேலண்டர்ல போட்டிருக்க போட்டோ தான் பார்த்திருக்காங்க. அந்த இமேஜ்ல தான் எல்லாருக்கும் தேவன் தரிசனம் ஆகிற மாதிரி வந்துகிட்டு இருக்காரு. அது என்ன கதைன்னு நமக்கு அது வேற ஸ்டடி. ஸோ அப்போ தற்சுரூபம்ன்றது தேவனுக்கு கொள்ளையாடின பொருளை இல்லாம விட்டுட்டு வந்தன்றது அவர் இருந்த தேவனுடைய இமேஜ்ன்றது வேற. அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் பார்த்தாங்க இல்லையா, அந்த இமேஜ் கிடையாது. அது பாவ மாம்சத்தின் சாயலை எடுத்துக்கொண்டு மரணத்திற்காக வந்தார். அடிமையின் ரூபம் அது. ஆக்சுவலா அடிமையின் ரூபம் எடுத்து வந்தாரு. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு கண்ணு, காலு, மூக்கு, கையை வச்சுட்டு அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலாவும் போது அந்த பார்த்த உருவம் தேவனுடைய தற்சுரூபம் கிடையாது. அது பாவ சாயலின் மாம்சத்தை எடுத்துக்கொண்டு அடிமை ரூபத்துல வந்தார் அப்படின்னு இருக்கு. அந்த அடிமை ரூபத்தை எடுத்து வந்தார் இல்லையா, அது எப்படி வந்தார் அப்படின்னா, தன்னுடைய மகிமை, தேவனுடைய மகிமையா அவர் இருந்தார், தேவனுடைய தற்சுரூபமா இருந்தார் இல்லையா, அந்த ஒரு சுரூபத்தை, அந்த ஒரு மகிமையை விட்டுட்டு, அதை கொள்ளையாடின பொருளா அதை வச்சுக்கிட்டே இல்லாம அதை விட்டுட்டு பாவ சாயல்ல வந்தாரு. எதுக்கு? தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்யறதுக்கு, அவர் சொன்னதை செல்றதுக்கு. நான் என் சுயமா எதுவும் பேசல, அவர் என்ன அனுப்பின காரணத்தை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பர்பஸ்க்காக அனுப்பினாரோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. எதுக்கு அப்படின்னா, அவர் மரணிக்கிறதுக்கு. தேவன் பிதாவாகிய தேவன் மாம்ச ரூபத்தை எடுக்கல, அவருடைய தற்சொரூபம், அவருடைய மகிமை மாம்ச ரூபத்தை எடுத்துச்சு. அந்த இதைதான் பிலிப்ல சொல்றாரு. பிலிப்பியர் நீங்க படிச்சீங்க இல்லையா, இந்த ஃபார்ம் ஆஃப் இமேஜ்னு சொல்லிட்டு, அந்த இது அவருடைய மகிமையை விட்டுட்டு மாம்ச சாயல் எடுத்ததுனுடைய அந்த விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு. அது இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்க? 5:7. ஓகே, 5, 7, 8 ரெண்டும் சேர்த்து. அதுல தமிழ் பைபிள்ல எப்படி இருக்கு? பிராக்கெட் போட்டிருக்கா? ஆமா, பிராக்கெட் போட்டிருக்கோம். பிராக்கெட் போட்டிருக்கா உங்களுக்கு? அதுல 7வது வசனத்துக்கும் 8வது வசனத்துக்கும் சேர்த்து ஒரு பிராக்கெட் மாதிரி ஒண்ணு போட்டிருக்கோம். அது ஏன் அப்படின்னா, பிற்காலத்துல அதை ஆட் பண்ணப்பட்டுச்சு. எதுக்கு அப்படின்னா, சபையில இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் வரும்போது திரித்துவம் அப்படின்ற கொள்கை பொதுவா பரவலா பரவி இருக்குது. அப்ப அவங்களுக்கு திரித்துவத்திற்கான ஒரு வசனமா தேவைப்பட்டிருந்த காலத்துல இது பின்னாடி பிற்காலத்துல சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சில டிரான்ஸ்லேஷன்ல எல்லாம் அதுல அந்த பிராக்கெட் கூட இருக்காது. சில டிரான்ஸ்லேஷன்ல அதை இல்லாமையே டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க.
தமிழ் பைபிள்ல பிராக்கெட் இருக்கா? இருக்கு அண்ணா. அப்ப அந்த பிராக்கெட் இருக்கு அண்ணா. பிராக்கெட் இல்லாம படிங்க. பிராக்கெட்ல இல்லாத படிக்கவா அண்ணா? சரி, முதல் 7வது வசனமும் 8வது வசனமும் அப்படியே ஃபுல்லா படிச்சிருங்க. அதுல அப்புறம் அந்த பிராக்கெட்ல இல்லாத, ஆமா, அதுக்கப்புறமா பிராக்கெட் இல்லாதது வரைக்கும் 2வது படிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டோட சேர்த்து படிங்க மொத்தமா. பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இப்ப இதுல வந்து எதுக்காக அந்த பிராக்கெட்டை தமிழ் பைபிள்ல கொடுத்திருக்காங்க? நிறைய பைபிள்ஸ்ல அது கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, இது பிற்காலத்துல சேர்க்கப்பட்ட ஒரு வசனம் இது. அப்ப லிட்ரலா வந்து சீஷர்கள் இந்த நிருபத்தை எழுதும் போது இந்த பிராக்கெட்ல இருந்தது இல்ல, அது இல்லாம தான் இருந்துச்சு. அப்ப அது இல்லாம நீங்க இப்ப 7வது வசனமே கிடையாது, 8வதுல முதல் வார்த்தை கிடையாது. அப்படின்னா நீங்க படிச்சீங்கன்னா எப்படி வரும்? படிங்க. சாட்சி இடுகிறவைகள் 6வது வசனத்துல இருந்தே படிங்களேன். 5வது வசனம் 5, 6 அப்படியே அந்த பிராக்கெட் இல்லாம அந்த 8வது வசனம் படிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறவர். சாட்சி இடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. அப்போ சாட்சி கொடுக்கிறது என்னன்னா, ஆவி சத்தியமாகையால் ஆவியானவர் இருக்கு. அதுவும் வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் எரர். ஆவின்னு வரும். ஆவியை சாட்சி கொடுக்கிறவர். சாட்சி கொடுக்கிறவர்கள் 3. அந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் வந்து பிற்காலத்துல ஆட் பண்ணப்பட்டது. என்னது? பரலோகத்துல சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்கள் இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். பூலோகத்திலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரம்பிச்சு வருது இல்லையா? இந்த ஒரு பூலோகத்திலே வரைக்கும் பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. நிறைய பைபிள்ல வந்து அதை எடுத்துட்டு இருப்பாங்க. சில இதுல அதை வந்து பிற்காலத்துல ஆட் பண்ணப்பட்டுச்சுன்னு பிராக்கெட்ல எழுதியிருப்பாங்க கீழே ஃபுட் நோட்ல. சோ இது வந்து மூவரும் சமமா இருக்கிறார்கள்னு சொல்றதுக்கான வசனம் கிடையாது. இது வந்து பிற்காலத்துல வந்து அந்த கொள்கைகளை அவங்க ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ஸுமே வந்து ஒரு சில டினாமினேஷன் வந்து அவங்களுக்கு ஃபன் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து சர்ச் ஹிஸ்டரி படிக்கும் போது தெரியும், இல்ல பைபிள் டிரான்ஸ்லேஷன் ஹிஸ்டரி படிக்கும் போது தெரியும். ஏன்னா இப்ப கிங் ஜேம்ஸ் பைபிளா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா ஃபண்ட் பண்ணப்பட்டு அவங்களுடைய டீச்சிங்கள் வந்து அதுல இருக்கும் போது மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனா முதல் எழுதும் போது அது தேவ ஆவியினால் உந்தப்பட்டு எழுதுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு டிரான்ஸ்லேட்டர்ஸ் யாரும் வந்து தேவ ஆவியினால் உந்தப்பட்டு எழுதல. அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏகப்பட்டவே 100கணக்கான பச்சை கண்ணாடி மாட்டி தான் அவங்க சர்ச்சில் இருக்காங்க, வளர்ந்து வராங்க, அவங்க கிறிஸ்டியானிட்டி தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மொழிபெயர்ப்புக்குன்னு வராங்க. அப்போ மொழிபெயர்ப்புல அவங்க எழுதும் போது அவங்க ஏற்கனவே இருந்த கான்செப்ட் எல்லாம் பாக்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் இன்னைக்கு இருக்கிற மொழிபெயர்ப்பு வருது. இது மொழிபெயர்ப்புகள் வந்து தேவ ஆவியினால் உந்தப்பட்டு எழுதப்பட்டவை கிடையாது. இது வந்து மொழிபெயர்ப்பாளர்கள் அந்த லாங்குவேஜ்ல எவ்வளவு அவங்களுக்கு வெக்காபுலரிஸ் கிடைக்குது, அந்த கல்ச்சரல் டிஃபரன்சஸ் எல்லாம் பாதி தெரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு தெரியாம இருக்கும். அந்த மாதிரி நிறைய காரியங்களை வச்சுதான் அந்த மொழிபெயர்ப்புகளை அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி மாத்திருக்காங்க. அப்படி எழுதும் போது இந்த வார்த்தைகள் வந்து பிற்காலத்துல ஆட் பண்ணப்பட்டதே தவிர இது வந்து மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள்ன்றதுக்கான ப்ரூஃப் வார்த்தை கிடையாது இந்த பிராக்கெட்ல இருக்கிறது. ஆனா அங்க இருக்கிறது இப்ப அதே மாதிரி இன்னொரு வசனத்தையும் சேர்த்து படிச்சிடலாம். அதாவது 2 பேருக்கும் உள்ள டிஃபரன்சஸ் பாக்குறதுக்கு எபேசியர் 1 அதிகாரம் ஒரு 15 இல்ல அது வந்து எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பார்னு இருக்கு. நான் சொல்றது வந்து 15 17ல இருந்து படிக்கலாம். 17வது வசனத்துல இருந்து கடைசி வசனம் வரைக்கும் படிச்சிடலாம். எபேசியர் 1வது அதிகாரம். ஏன்னா இந்த கான்டெக்ஸ்ட் வந்துட்டனால அதையும் சேர்த்து அப்படியே படிச்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸியா புரியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை
நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி ஒரே நிமிஷம் இந்த தாம்ன்றது யாரு? பிதாவானவர். பிதாவாகிய தேவன். தாம் பிதா தம்மை இப்ப படிங்க. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. போதும், ஒரே நிமிஷம். இப்ப இதுல கான்டெக்ட்ல அதுல இயேசு கிறிஸ்துவ வச்சே வந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம 1 கொரிந்தியர் படிக்கும் போது இதுல எல்லாமே பிதாவனுடைய கான்டெக்ட்ல வச்சு சொல்லிட்டு இருக்கு. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அப்படின் போது அந்த தாம் யார்? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் கிறிஸ்துவிடத்தில் நடப்பித்த அவருடைய பிதாவினுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே அப்படின்னு வருது. புரியுது இல்லையா? இப்ப அப்படியே படிங்க. விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து. அவரை அப்படின் போது இயேசுவை உன்னதங்களிலே பிதாவாகிய தேவன் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. இயேசுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. யாரு? பிதா கீழ்ப்படுத்துறாரு. கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்திருந்தார். யாருக்கு? சரீரமாகிய சபைக்கு. அந்த சரீரமாகிய சபையில என்ன வருது? எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும். அங்க சகலத்தையும் சகலமும் சகலத்திலும் நிறைவா இருப்பதற்காக இயேசுவே கீழ்ப்படுத்தினார். இது எப்ப நடந்துச்சு? பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி இயேசுனுடைய பாதத்திற்கு வச்ச பிறகு அவர் கீழ்ப்பட்டில்ல. அப்போ அந்த சமயத்துல அவரு எல்லாவற்றிலும் சகலத்திலும் சகலமுமா இருப்பதற்கு இங்க எல்லாவற்றிலும் நிரப்புகிறதற்காக நிறைவாகிய அந்த சரீரமான சபைக்கு இயேசுவை தலையாக தந்தன்ற கான்டெக்ஸ்ட் வருது. இப்போ அப்போ அங்க எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி வரும்போது இயேசுவும் தன்னை பிதாவுக்கு கீழ்ப்படுத்தி அவர் கீழ்ப்படுத்துறதுனாலதான் பிதா சகலத்திலும் சகலவுமா இருக்கிறாரு. இல்லைன்னா இயேசு தனியா இருப்பாரு, பிதா தனியா இருப்பாரு. பிதா சகலத்திலும் சகலமா இருக்க மாட்டாரு. இயேசுவுக்கு எல்லாம் கீழ்பட்டு இருக்கும். ஆனா இயேசுவும் எல்லாம் கீழ்பட்டு இருக்கும் போது அவரும் பிதாவுக்கு கீழ்பட்டு இருப்பதினால் பிதா சகலத்திலும் சகலவுமா இருக்கிறாரு. அவர் அந்த நிறைவா இருக்கிறாரு. இங்கேயும் இந்த 22வது வசனம் 23வதுல பார்க்கும்போது எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. யாரு? பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் நிறைவா நிரப்புகிறவருடைய அவர் யாரு? பிதாவாகிய தேவன். அவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபை. இன்னைக்கு இருக்கிற இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த சரீரமாகிய சபைன்றது எது? எல்லாவற்றிலும் எல்லாமே நிரப்புகிறவருடையனா யாருடையது? பிதாவாகிய தேவனுடைய நிறைவு. இந்த பிதாவாகிய தேவனுடைய நிறைவாகிய இந்த சரீரமான சபைக்கு அவரை யாரை? இயேசுவை
எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். ஸோ எல்லாத்துக்கும் மேல தலையாக தந்திருந்தார்னா எல்லாத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழே, இயேசுவினுடைய பாதத்திற்கு கீழே எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினார். இயேசு பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி, அந்த கீழ்ப்படுத்தின பிறகு எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவர் தன்னை பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படுத்துறனால பிதாவாகிய தேவன் எல்லாவற்றிலும் எல்லாவுமாய் சகலத்திலும் சகலவுமாய் இருப்பார். சோ இது எங்க இருந்து வந்தோம் அப்படின்னா, கடைசி பூமியில புதிய வானம் புதிய பூமி இதெல்லாம் நடக்குது, எல்லாம் முடியுது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபைனல் என்ன அப்படின்னு சொன்னா அது பவுலுடைய நிருபத்துல இருந்து தான் கிடைக்குது. பவுல் தான் வேதத்தை முழுமைப்படுத்தியிருக்காரு. என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்துறாரு. இயேசுவுக்கு கீழ்பட்டு இருக்கும் போது எப்ப கீழ்படுத்துறாருன்னா, மரணமும் பரிகரிக்கப்பட்ட பிறகு, பாவெல்லாம் கிளியராகி மரணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இயேசுக்கு எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் கீழ்படுத்துறாரு. அவர் கீழ்படுத்துறதுனால அவர் கீழ்பட்டு இல்லை, அவர் தனியா தான் வெளியே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் கீழ்படுத்தப்பட்ட பிறகு இயேசு அவரு தன்னையும் பிதாவுக்கு கீழ்படுத்துகிறார். கீழ்படுத்தினதுனால பிதா எல்லாவற்றிலும் எல்லாவுமா இருப்பார். காட் வில் பி ஆல் இன் ஆல் இருக்கும் இங்கிலீஷ்ல. எல்லாவற்றும் சகலத்திலும் சகலவுமாய் இருப்பார். அப்ப அந்த சகலத்துக்குள்ள மொத்தமும் வருது, இயேசுவும் வராரு. அப்ப இயேசுவும் அவருக்கு கீழ்பட்டு இருப்பார் அப்படின்றது புரியுதா? ஏதாவது கேள்வி இருக்கா, டவுட் இருக்கா? ஏன்னா டைமும் ஆயிட்டு இருக்கு, 7:30 ஆயிடுச்சு. பிரதர் இது கொஞ்சம் டீப் சப்ஜெக்ட். நான் ஜஸ்ட் அது இல்ல ஜஸ்ட் அந்த இது நம்ம இப்ப அதாவது பைபிள்ல கடைசியா என்ன நடக்குது, ஏன்னா இப்ப டவுட் எங்க வரும்னா, அவர் கீழ்பட்டிருக்காருன்ற வரைக்கும் பிரச்சனை இருக்காது. அப்ப பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னும் போது தான் அவங்களுக்கு அடுத்த பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னா, நமக்கு கிறிஸ்தவம் என்ன டீச் பண்ணிருக்குன்னா, திரித்துவம் போது திரி ஏக தேவன், மூவரும் ஒன்றாயிருக்கள், மூவரும் சமமா இருக்கிறார்கள்னு சொல்லி வருது. ஆனா பைபிள்ல அந்த மூவரும் சமமா இருக்கிறார்கள்னு சொல்லப்படுற வசனம் 1 யோவான்ல இருந்து பார்த்தது பிற்காலத்துல ஆட் பண்ணப்பட்டு அது பிராக்கெட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பிராக்கெட்டே இல்லாம தெளிவா 2 இடத்துல பிதாவாகிய தேவன் எல்லாவற்றிலும் எல்லாம் இருப்பாரு. அவரு இயேசுவை வலது பாரிசத்துல உட்கார வச்சுட்டு அவருக்கு எல்லாத்தையும் கீழ்படுத்துவாரு. அவருக்கு எல்லாத்தையும் கீழ்படுத்தின பிறகு இயேசுவும் பிதாவுக்கு கீழ்பட்டு இருப்பாரு. எதுக்காகனா, பிதா எல்லாவற்றிலும் எல்லாமா இருப்பார், தேவன் எல்லாவற்றிலும் எல்லாமா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சகலத்திலும். அப்ப இதுதான் கடைசி நமக்கு வேதத்துல கொடுக்கப்பட்ட கடைசி காரியம் என்னன்னா, புதிய வானம் புதிய பூமி, செகண்ட் கம்மிங், அருமகதம், இதெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மரணம் எல்லாம் கிளியர் பண்ணப்படும். அதுக்கப்புறம் எல்லாம் அப்படின்னும் போது அதுல ஒண்ணு கூட விடப்படல. ஒன்ன தவிர சகலமும் அவருக்கு கீழ்பட்டு இருக்குன்னு நம்ம கொரிந்தியர்ல படிச்சதுல ஒண்ணு மட்டும்தான் அவருக்கு கீழ்பட்டு இல்ல. அது என்னதுன்னா பிதாவாகிய தேவன். ஏன்னா அவர் தான் கீழ்படுத்துறாரு. அப்ப சகலம்னும் போது அதுல ரட்சிக்கப்பட்டவன், படாதவன், பிசாசு, எல்லாம் சகலமும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கும். எல்லாம் அவருக்கு முன்னாடி முழங்கால் யாவும் முடங்கும், எல்லாம் அவருக்கு கீழ்பட்டிருக்கும். அந்த டைம்ல இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்பட்டிருப்பார். இதுதான் வசனம் சொல்லுது. இது கிரகிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம். இது திரும்ப வீட்டுல அந்த அதிகாரங்கள்லாம் நம்ம இன்னைக்கு நோட்ஸ் கொடுத்ததெல்லாம் கூட படிச்சு பாருங்க. இது திரும்ப கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எடுப்போம். ஆனா இப்போதைக்கு வசனத்துல இருந்து நம்ம பார்த்தது 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் அவரை தவிர கீழ்படுத்தி மரணமும் பரிகரிக்கப்பட்ட பிறகு இயேசுனுடைய பாதத்திற்கு கீழ்படுத்துறாரு. இயேசுடைய பாதத்திற்கு கீழ்படுத்தப்பட்ட பிறகு அப்பொழுது இயேசுவும் தமக்கு எல்லாத்தையும் கீழ்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு அவரு கீழ்பட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 வசனத்துல பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கீழ்பட்டு இல்லை அப்படின்றது வெளியரங்கமா இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு தமக்கு எல்லாத்தையும் கீழ்படுத்தினவருக்கு கீழ்பட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுதான் அதனுடைய பர்பஸ். என்னன்னா, தேவன் எல்லாவற்றிலும் எல்லாவுமா இருப்பார், சகலத்திலும் சகலவுமா இருப்பார் தேவன். காட் வில் பி ஆல் இன் ஆல். எல்லாமே கடவுள் தேவனுக்குள்ளதான் இருக்கும். அவ்வளவுமே எல்லாமே தேவனா இருக்கும். இதுதான் கொரிந்தியர்ல அந்த உயிர்த்தெழுதல்னால வரக்கூடிய பலன்கள் அந்த லிஸ்ட்ல வரக்கூடியது. இதுல இடையில டவுட் இருந்தா கூட நீங்க குரூப்ல கூட வாய்ஸ் மெசேஜா போடலாம், இல்ல டைப் பண்ணி போடலாம், இல்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த வாரம் கேட்டீங்கன்னா கூட, நமக்கு தெரியலன்னா கூட இதை படிச்சு பார்த்து கூட சொல்லலாம். டவுட் இருந்துச்சு. ஏன்னா டவுட் வரணும் கட்டாயமா. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா வேதத்துல வேற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது அதற்கான வசனங்கள், கேள்விகள் எல்லாம் வரணும். அப்பதான் நம்ம படிக்கிறோன்றதுக்கே ஒரு அர்த்தம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல பிரதர் ஏதாவது நீங்க ஆட் பண்ணுவோம் பிரதர்?
இல்ல பிரதர், ஏற்கனவே மணி 40 ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. எனக்கு ஜெசிதா, ஹலோ ஜெசிதா, நீங்க தான் வந்து கேள்வி கேட்கணும், இல்லாட்டி நீங்க வந்து வாய்ஸ் மெசேஜ்ல போட்டு விடுங்கம்மா. கேள்வி வந்து கொஞ்சம் அங்கிள் சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பிலீவ் பண்ணது ஒண்ணு, இப்ப நம்ம கேக்குறது வந்து அது வசனத்தின்படி பார்க்கும்போது இயேசு வந்து பிதாவுக்கு கீழ்பட்டு இருப்பார் அப்படின்றது வசனம் சொல்லுது. ஆனா அந்த டக்குன்னு வந்து என்ன சொல்ல மாட்டேங்குது, பிரெயின் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. ஏன்னா நானும் பிரதரும் படிக்கும் பொழுது இத வந்து நிறைய தடவை எங்களுக்குள்ளேயே நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய விஷயங்களை உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்க வேதத்துல இருக்கிறதையே அதை டிஸ்கஸ் பண்ணி இது பண்றதுனால டைம் ஆகும். அதுக்கு வந்து நீங்க கேள்வி கேட்கணும். நீங்க வந்து தைரியமா குறுக்கு கேள்வி கேட்கணும், கிராஸ் எக்ஸாமினேட் பண்ணும். என்ன இப்படி சொல்றீங்களா, அது எப்படி நாங்க எப்படி என்னால ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அதை வந்து டவுட்டை கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே நாங்களுமே அப்பதான் படிக்க முடியும் நிறைய. இன்னும் ஏன்னா கேள்வி கேட்கதான் வந்து நம்ம வேதத்துல அதுக்கான காரியங்களை தேட முடியும். எல்லா கேள்வியுமே ஒருத்தரே கேட்கவே முடியாது. எங்களுக்கே எல்லா கேள்வியும் தோணி நாங்க படிக்க முடியாது இல்லையா? எல்லாரும் கேள்வி கேட்கும் போது எங்களுக்கு அது இன்னும் சுலபமா இருக்கும் படிக்கிறதுக்கு, நாங்களும் படிக்கிறதுக்கு. அதனால கேள்விகள் நிறைய கேளுங்க. இப்ப ஒரு விஷயத்தை நான் பிரதர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, இல்ல பிரதர் சொன்னா நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்பதான் நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கறது மூலியமா தான் இவ்வளவு ஆழமா போக முடியுது. அதனால நீங்க கேள்வி கேட்கறது மூலியமா தான் உங்களுக்கு வந்து நீங்களும் ஆழமா போக முடியும். அதனால மற்றவங்களும் வந்து இந்த காரியங்களை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, டைம் ஆயிடுச்சு. அக்காவை அடுத்த இதுக்கு போகணும். ஒரு ப்ரேயர் பண்ணி யாராவது ப்ரேயர் பண்ணி முடிச்சு. உதாரணத்துக்கு இன்னைக்கு உதாரணத்துக்கு எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு நேத்து இந்த நம்ம கார்த்திகேயன் வந்து அந்த லூக்காவை பத்தி கேட்டாரு போன வாரத்துக்கு முந்தின வாரம். அது கேட்டனால இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு யூசேஜ் ஆச்சு. லூக்கா எப்படி என்ன எழுதியிருக்காரு, எப்படி எழுதியிருக்காரு, அந்த மாதிரி கேள்விகள் வந்து நீங்க கேட்க ஆரம்பிங்க. கேள்வி கேட்டாதான் வந்து இந்த பைபிள் ஸ்டடி வந்து ஒரு இன்ட்ராக்ஷனாவும் இருக்கும், நல்லாவும் போவோம். நாங்களும் இன்னும் கொஞ்சம் உட்காந்து படிச்சு அதுக்கான காரியங்களை எடுத்து கொண்டு வர முடியும். சரியா? கேள்விகள் நிறைய கேட்க ஆரம்பிங்க. ஓகே, இப்ப யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணிட்டு முடிச்சிடலாமா? நீங்க ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஓகே அங்கிள். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே மாலை வேளையில ஆண்டவரே இயேசப்பா அப்படி வேதத்துக்கு அடுத்த காரியங்களை நாங்க ஆண்டவரே கேட்க டிஸ்கஸ் பண்ண எங்களுக்கு நீங்க உதவி செஞ்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இயேசப்பா ஆண்டவரே அந்த வேதத்தின் மகத்துவங்களை இன்னும் நாங்க புரிந்து கொள்ள எங்களை நீங்க பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் நிறைய காரியங்கள் எங்களால இது வரைக்கும் நாங்க கேட்டதுக்கும் இப்ப நாங்க கேட்கறதுக்கும் ஆண்டவரே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கனால எங்களால உடனே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா சத்தியத்தை சத்தியமாய் நாங்கள் ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு தேவனுடைய ஆவியானவர் எங்களை இன்னும் ஆழத்துக்குள்ள கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே திருமண நாளை செலிப்ரேட் பண்ற அங்கிளுக்காகவும் ஆன்டிக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய தாயாய் தகப்பனாய் ஆண்டவரே அவங்க இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்களை இத்தனை வருடங்கள் நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறதுக்காக அவங்க மூலமாய் ஆண்டவரே நீங்க செய்த ஆண்டவரே அதிசயங்களுக்காக அற்புதங்களுக்காக உங்கண்டே நீங்க கொண்டு வந்த ஆத்துமாக்களுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா. இன்னும் அவங்களை நீங்க ஆண்டவரே பயன்படுத்தணும். அவங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா தேவைகளை சந்தித்து கொடுக்கணும், நல்ல சுகபலத்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நாங்க ஜெபம்தாப்பா. இன்னும் இந்த ஃபெலோஷிப்ல இருக்க ஒவ்வொருவருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்க தேவைகளுக்காகவும் அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் நாங்க நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த ஃபெலோஷிப்ல நாங்க இன்னும் வளர்ந்து பெருகும் அநேக காரியங்களை ஆண்டவரே வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் ஆண்டவரே தெளிவுபடுத்திக் கொள்ளவும் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த டைம் எங்களுக்கு எங்க வாழ்க்கையில மிகவும் பிரயோஜனமாய் இன்னும் உண்மை கிட்டி சேர்க்கிறதுக்கு எங்களை இழுக்கிற ஒரு கருவியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்துக்கோங்க. எல்லாவற்றையும் உடைய பாதத்துல அர்ப்பணிக்கிறோம். இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே சுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே ஸ்தோத்திரி, சகல வகைகளையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. Thank you. Praise the Lord. Praise the Lord.